அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து சட்ட மறுப்பு இயக்கம் டாபிக் பார்க்க போறோம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 85 கொஸ்டின். இந்த 85 கொஸ்டினும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்திருக்கோம். செம ஒர்த்தான வீடியோங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு. இந்த வீடியோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து அவுட் சோர்ஸுக்கு வீடியோ தர போறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டிஎன்பிசி தேவையான எல்லா அவுட் சோர்ஸ் புக்கும் நம்மகிட்ட இருக்குங்க. முக்கியமான எல்லா அவுட் சோர்ஸ் புக்கும் இருக்கு, வாங்கிக்கலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க் பாருங்க, இங்க கொடுத்துருக்கோம். கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க, வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட எந்த ஆர்டர் பண்ணாலும் ப்ரீ டெலிவரிங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்லைங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். முதல்வனா, நாம் நமது கோட்பாட்டில் உறுதியாகவும் தீர்மானத்தில் திடமாகவும் இருப்போம். சத்தியாகிரகத்தை நடத்தும் போது தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம், ஆனால் அது தோல்வி அல்ல. தோல்வியே ஏற்படினும் அதுவே பெரிய வெற்றியாகும் என்ற கோட்பாட்டை கூறியவர். இதற்கான சரியான விடை பி, ராஜேந்திர பிரசாந்த். நாம் நமது கோட்பாட்டில் உறுதியாகவும் தீர்மானத்தில் திடமாகவும் இருப்போம். சத்தியாகிரகத்தை நடத்தும் போது தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம், ஆனால் அது தோல்வி அல்ல. தோல்வியே ஏற்படினும் அதுவே பெரிய வெற்றியாகும் என்ற கோட்பாட்டை கூறியவர் ராஜேந்திர பிரசாந்த். வினா 2 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கூற்று 1, லாகூர் காங்கிரஸ் மாநாடு டேசாம் ஆண்டு பூரண சுயராஜ்யத்துக்காக போராடுவதென தீர்மானித்தது. 2 பாருங்க, லாகூர் காங்கிரஸில் தீர்மானத்தின்படி டேசாம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நாடு எங்கிலும் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. இதற்கான சரியான விடை சி, 1929, 1930ங்க. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929ஆம் ஆண்டு பூரண சுயராஜ்யத்துக்காக போராடுவதென தீர்மானித்தது. லாகூர் காங்கிரஸில் தீர்மானித்தபடி 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நாடு எங்கிலும் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. வினா 3 பாருங்க. கீழ்காணும் 2 கூற்றுகளுக்கான சரியான விடையை காண்க. இது யாரு சொல்லிப்பான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. யாருடைய கட்டளையின்றியே விவசாயிகள் வரிகோடா இயக்கத்தை துவங்கி விடுவதற்கான வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜே.பி. கிருபாலனி. 2, யாருடைய 11 அம்ச கோரிக்கைக்கு வைஸ்ராய் இர்வின் பிரபு செவிமடுக்காமையால் இறுதி வரை போராட முடிவு செய்தார். இதற்கான சரியான விடை ஏ, காந்தியடிகள். பாருங்க, காந்தியடிகள் கட்டளையின்றியே விவசாயிகள் வரிகோடா இயக்கத்தை துவங்கி விடுவதற்கான வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜே.பி. கிருபாலனி. யாருடைய 11 காந்தியினுடைய 11 அம்ச கோரிக்கைக்கு வைஸ்ராய் இர்வின் பிரபு செவி மடுக்காமையால் இறுதி வரை போராட முடிவு செய்தார். 4 கொஸ்டின்ஸ். கீழ்காணும் கூற்றுகளுக்கான தவறை மட்டும் தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பின்னர் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்குவதற்கான சூழ்நிலை உருவாயிற்று. 2 பாருங்க. இங்கிலாந்தில் புதிதாக பதவிக்கு வந்த காங்கிரஸ் கட்சி அரசாங்கமும் இந்திய பிரச்சனை தீர்க்கும் என்ற நம்பிக்கை தலைவர்களுக்கு ஏற்படவில்லை. 3, மக்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறையை வெறுத்தனர். 4, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தீர்மானப்படி ஊக்கம் பெற்ற நேரு 11 அம்ச கோரிக்கையை வெளியிட்டார். இதற்கான சரியான விடை பாருங்க 2, 4 தவறுங்க. 2ம் 4ம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறாக கொடுக்கப்பட்டுனா பாருங்க, இங்க காங்கிரஸ் கட்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி அல்ல, தொழிலாளர் கட்சி. அடுத்து பார்த்தோம்னா 4 தவறாக கொடுக்கப்பட்ட நேரு இல்லைங்க, காந்தி வரும். அப்ப ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பின்னர் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்குவதற்கான சூழ்நிலை உருவாயிற்று. இங்கிலாந்தில் புதிதாக பதவிக்கு வந்த தொழிலாளர் கட்சி அரசாங்கமும் இந்திய பிரச்சனையை தீர்க்கும் என்ற நம்பிக்கை தலைவர்களுக்கு ஏற்படவில்லை. மக்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறையை வெறுத்தனர். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தீர்மானப்படி ஊக்கம் பெற்ற காந்தி 11 அம்ச கோரிக்கையை வெளியிட்டார். செம ஒர்த்தான வீடியோங்க. எந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ போதுங்க. 5 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கூற்று 1 பாருங்க. காங்கிரஸ் செயற்குழு டேசாம் ஆண்டு பிப்ரவரி 14 to 16 சபர்மதி ஆசிரமத்தில் கூடியது. 2 பாருங்க. அக்கூட்டத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துவதற்கான முழு அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கான சரியான விடை 1930 காந்தி கொடுக்கப்பட்டது. பாருங்க, காங்கிரஸ் செயற்குழு 1930ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 to 16 சபர்மதி ஆசிரமத்தில் கூடியது. அக்கூட்டத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துவதற்கான முழு அதிகாரம் காந்திக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க.
வினா 6 பாருங்க. பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. கூற்று 1, காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை மிகவும் வலிமை வாய்ந்த அறப்போர் ஆயுதமாக கருதினார். 2, மார்ட்டின் லூதரின் மறுப்பை மதிக்காத பழங்கால போப்பாண்டவரை போன்று காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தையும் தேநீர் கிண்ணத்தில் எழுந்த புயலென எழுதினார் ரிப்பன் பிரபு. 3 பாருங்க. ஒரு கோப்பையில் கடல் நீரை காய்ச்சுவதால் பிரிட்டிஷ் பேரரசை பதவியிறக்கம் செய்ய முடியாது என கேலி பேசினர். 4 பாருங்க. அரை பைத்தியத்தின் கற்பனை போராட்டமே இது என்று அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் உதாசீனப்படுத்தினர். இதற்கான சரியான விடை பாருங்க. 1, 3, 4 சரிங்க. 1, 3, 4 சரி, 2 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 2 என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா 2 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்கு? இங்க ரிப்பன் பிரபு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ரிப்பன் பிரபு இல்ல, இர்வின் பிரபு. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை மிகவும் வலிமை வாய்ந்த அறப்போர் ஆயுதமாக கருதினார். மார்ட்டின் லூதரின் மறுப்பை மதிக்காத பழங்கால போப்பாண்டவரை போன்று காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை தேநீர் கிண்ணத்தில் இருந்த புயலென கருதினார் இர்வின் பிரபு. ஒரு கோப்பையில் கடல் நீரை காய்ச்சுவதால் பிரிட்டிஷ் பேரரசை பதவியிறக்கம் செய்ய முடியாது என்று கேலி பேசினர். அரை பைத்தியத்தின் கற்பனை போராட்டமே இது என்று அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் உதாசீனப்படுத்தினர். வினா 7 பாருங்க. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்படியே பாருங்க கூற்று. காந்தி உப்பு சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்த போவதாக அறிவித்தார். 2, அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றை தொட்ட உப்பு வரி எதிர்ப்பை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேய அரசுடன் மோத துணிந்த காந்தியை அப்போது பலரும் எள்ளி நகையாடினர். 3, கோலியாத்தை எதிர்க்க வந்த டேவிட் போல காட்சியளித்தார் காந்தி. அதிகார வர்க்கம் அதை கிண்டர் கார்டன் கிளர்ச்சியா கருதின்னு சொல்றாங்க. குழந்தைகளுடைய கிளர்ச்சி என்று கருதின்னு சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, அனைத்துமே சரிங்க. காந்தி உப்பு சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்த போவதாக அறிவித்தார். அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றை தொட்ட உப்பு வரி எதிர்ப்பை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேய அரசுடன் மோத துணிந்த காந்தியை அப்போது பலரும் எள்ளி நகையாடினர். கோலியாத்தை எதிர்க்க வந்த டேவிட் போல காட்சியளித்தார் காந்தி. அதிகார வர்க்கம் அதை கிண்டர் கார்டன் கிளர்ச்சியா கருதியது. வினா 8 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க. மக்கள் உப்பு காய்ச்சியதோடு நில்லாது உப்பை வரியின்றி விற்றனர், உப்பு கிடங்குகளை தாக்கினர். 2 பாருங்க. உண்ணாவிரதம், சர்க்கா போன்ற எதுவும் காந்திக்கு ஒரு ஓய்வு நேர விளையாட்டு என்று கருதினார். இதற்கான சரியான விடை பாருங்க. பம்பாய், மோதிலால் நேரு. பம்பாய் மக்கள் உப்பு காய்ச்சியதோடு நில்லாது உப்பை வரியின்றி விற்றனர், உப்பு கிடங்குகளை தாக்கினர். உண்ணாவிரதம், சர்க்கா போன்ற எதுவும் காந்திக்கு ஒரு ஓய்வு நேர விளையாட்டு என்று மோதிலால் நேரு கருதினார். 10 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கூற்று 1 பாருங்க. உப்பு சத்தியாகிரக யாத்திரை செல்லும் போது அவரது பாதப்பட்டம் இடமெல்லாம் போராட்ட பொறி உண்டாயிற்று என்று கூறியவர். 2 பாருங்க. காந்தி மேற்கொண்டது வெறும் பாத யாத்திரை மட்டுமல்ல, அது ஒரு பெரும் போராட்ட பயணம் என்பது போக போகத்தான் தெளிவாயிற்று. தம்பூராவே போர் முரசாகவும் பக்தி பாடலை உத்த கீதமாகவும் இருந்தது என்று கூறியவர். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ஜே.பி. கிருபாலனி. உப்பு சத்தியாகிரகத்தை யாத்திரை செல்லும் போது அவர் பாதம் பட்ட இடத்திலெல்லாம் போராட்டம் பொறி உண்டாயிற்று என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க. காந்தி மேற்கொண்டது வெறும் பாத யாத்திரை மட்டுமல்ல, அது ஒரு பெரும் போராட்ட பயணம் என்பது போக போகத்தான் தெளிவாயிற்று. தம்பூராவே போர் முரசாகவும் பக்தி பாடலை உத்த கீதமாகவும் இருந்தது என்று கூறியவர் ஜே.பி. கிருபாலனி. 10வது நாங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1930ஆம் ஆண்டு மார்ச் மாசம் டேசாம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 78 ஆசிரம சீடர்களுடன் சபர்மதியிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தண்டிக்கு பாத யாத்திரை புறப்பட்டார். இதற்கான சரியான விடை பி பாருங்க. 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 78 ஆசிரம சீடர்களுடன் சபர்மதியிலிருந்து 385 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தண்டிக்கு பாத யாத்திரை புறப்பட்டார் காந்தி. 11. கீழ்காணும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க. காங்கிரஸ் தலைவர்களில் பலரும் உப்புக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டனர். 2, காந்தி கடந்து சென்ற கிராமங்களில் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
3 பாருங்க, நாளுக்கு நாள் காந்தியின் பின்னால் சென்ற கூட்டம் பெருகி கொண்டிருந்து 4 கிராம அதிகாரிகள் வேலையை விட்டு விலகி போராட்டத்தில் ஈடுபடலாயினர். இதற்கான விடை பாருங்க 11க்கு அனைத்துமே சரிங்க, அனைத்துமே சரி. காங்கிரஸ் தலைவர்களில் பலரும் உப்புக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் என்ன தொடர்பு என கேட்டனர். காந்தி கடந்து சென்ற கிராமங்களில் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் காந்தியின் பின்னால் சென்ற கூட்டம் பெருகி கொண்டிருந்தது. கிராம அதிகாரிகள் வேலையை விட்டு விலகி போராட்டத்தில் ஈடுபடலாயினர். இதற்கான சரியான விடை அனைத்து கூற்றுகளும் சரி. வினாயன் 12 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கூற்று 1 பாருங்க, டேசாம் நாள் காலை பிரார்த்தனைக்கு பிறகு உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறி சத்தியாகிரகத்தை துவங்கினர். 2, காந்தி விடுத்த அறிக்கையில் டேசாம் நாள் வரை உள்ள காலத்தை தேசிய வாரமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். 3, உப்பு சத்தியாகிரகத்தை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்படி அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அந்நிய துணி புறக்கணிப்பு கதரை பயன்படுத்துதல் பற்றி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா சீங்க. ஏப்ரல் 6ஆம் நாள் காலை பிரார்த்தனைக்கு பிறகு உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறி சத்தியாகிரகத்தை துவங்கினார். 2 பாருங்க, காந்தி விடுத்த அறிக்கையில ஏப்ரல் 13ஆம் நாள் வரை உள்ள காலத்தை தேசிய வாரமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். உப்பு சத்தியாகிரகத்தை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்படி அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அந்நிய துணி புறக்கணிப்பு கதரை பயன்படுத்தல் பற்றி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் காந்தி. வினா 13 பாருங்க, பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, 26 நாட்கள் நடைபயணத்துக்கு பின்னர் ஏப்ரல் 5ஆம் நாள் காலை காந்தி தண்டி கடற்கரையை அடைந்தார். 2, காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரை மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. 3, உப்பு வரி சட்டத்தை மீறல், அரசாங்க பணிகள் இருந்தும் கல்வி கூடங்கள் இருந்தும் விலகல், மதுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு, கதர் பிரச்சாரம், வரிகோடாமை இயக்கம் ஆகிய பல்வேறு முறைகளில் சட்ட மறுப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க 2, 3 சரிங்க. 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 2ம் 3ம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன தவறா கொடுக்கப்பட்டனா 26 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 26 அல்ல, 24 நாட்கள் நடைபயணத்துக்கு பின்னர் ஏப்ரல் 5ஆம் நாள் காலை காந்தி தண்டி கடற்கரையை அடைந்தார். காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரை மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. உப்பு வரி சட்டத்தை மீறல், அரசாங்க பணிகளில் இருந்தும் கல்வி கூடங்கள் இருந்தும் விலகல், மதுக்கடை மறியல், அந்நிய பொருள் புறக்கணிப்பு, கதர் பிரச்சாரம், வரிகோடாமை ஆகிய பல்வேறு முறைகளில் சட்ட மறுப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது. வினா 14 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. மொத்தம் பாருங்க 2 கூற்று கொடுத்திருக்காங்க. வனச்சட்டங்கள் மீறப்பட்டன, அந்நிய துணி புறக்கணிக்கப்பட்டது, கள்ளுக்கடைகள் மறியல் செய்யப்பட்டன, வரிகூடா இயக்கம் துவங்கப்பட்டது எங்க கேக்குறாங்க பாருங்க. இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா சி. பீகாரில் வன சட்டங்கள் மீறப்பட்டன, அந்நிய துணி புறக்கணிக்கப்பட்டன, கள்ளுக்கடை மறியல்கள் செய்யப்பட்டன. வங்காளம், குஜராத்தில் வரிகூடா இயக்கம் துவங்கப்பட்டது, வரி கொடை இயக்கம் துவங்கப்பட்டுன்னு சொல்றாங்க. 15 பாருங்க, பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிங்க. கூற்று 1 பாருங்க, டேஸ் மற்றும் டேஸ் தலைவர்கள் வீதிகளில் உப்பு விட்டதை மீறினர், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா டி. மோதிலால் நேரு மற்றும் ஜவஹர்லால் நேரு தலைவர்கள் வீதிகளில் உப்பு விற்று சட்டத்தை மீறினர். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள் 1930 ஏப்ரல் 13, 28. ஏப்ரல் 13, 28. ஏப்ரல் 13, 28. வினா 16
கீழ்காணும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. தவறா இருக்கக்கூடிய கூற்றை மட்டும் தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. கூற்று ஒன்று பாருங்க. ராஜாஜியும் 78 தொண்டர்களும் வேதாரண்யம் நோக்கி சென்று கொண்டிருக்கையில டி பிரகாசம், கே நாகேஸ்வரராவும் மெரினா கடற்கரையில் உப்பை காய்ச்சுறாங்க. 2 பாருங்க. சி ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்படுறாரு. பிரகாசத்துக்கும் நாகேஸ்வராவுக்கும் அபராதம் விதிக்கப்படுது. 3 பாருங்க. அதை கட்ட மறுத்ததா அவருடைய கார்கள் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டன. அச்செயலை பத்திரிகையில் பலமாக கண்டிக்குதுன்னு சொல்றாங்க. 4 பாருங்க. ஹர்தால் கடையடைப்பு அனுசரிக்கப்படுது ஏப்ரல் 22. பெண்கள் பெருவாரியாக கலந்து கொண்டன. அவர்கள் அனைவரும் போலீசின் தடியடி பிரயோகத்துக்கு ஆளாகினு சொல்றாங்க. இதற்கான சரின்னு பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரி. ஒன்று கூற்று ஒன்று மட்டும் தவறுன்னு சொல்றாங்க. ஒன்று என்ன தவறு சொல்றாங்கன்னா, ராஜாஜியும் 78 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 78 அல்ல 100 தொண்டர்களும். அப்ப தவறா கொடுக்கப்பட்டது 78, சரி பார்த்தோம்னா 100 தொண்டர்களும் வேதாரண்யம் நோக்கி சென்று கொண்டிருக்கல டி பிரகாசும் நாகேஸ்வரராவும் மெரினா கடற்கரையில உப்பு காய்ச்சறாங்க. ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்படுறாரு. பிரகாசத்துக்கும் நாகேஸ்வராவுக்கும் அபராதம் விதிக்கப்படுது. அதை கட்ட மறுத்தால் பார்த்தோன்னா அவருடைய கார்கள் பறிமுதல் செய்யப்படுது. அந்த செயலை பார்த்தோன்னா பத்திரிகை பலமாக பார்த்தோன்னா கண்டிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால பார்த்தோன்னா கடையடைப்பு போராட்டம் நடைபெறும்னு சொல்றாங்க. ஏப்ரல் 22 பெண்கள் பெருவாரியாக கலந்து கொள்றாங்க. அவங்க பார்த்தோன்னா அனைவரும் போலீசினுடைய தடியடி பிரயோகத்துக்கு ஆளாயினு சொல்றாங்க. பதில் பாருங்க. பின்வரும் கூற்றுகள்ல எவை சரியானவை, எவை சரியான கூற்று என்பதை கண்டறிக. தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரியும் 100 தொண்டர்களும் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்துக்கு பாத யாத்திரையாக சென்று 3 நாட்கள் முகாமிட்டு உப்பு வரி சட்டத்தை மீறன்னு சொல்றாங்க. கடற்கரையில நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஏப்ரல் 22 ஆயுதம் தாங்கிய போலீசால் கலைக்கப்பட்டது. 3 பாருங்க. துப்பாக்கி சூட்டில் 2 பேர் இறந்தனர், 5 படுகாயமுற்றனர். அனைத்து கட்சிகளும் போலீஸ் அத்துமீறலை கண்டித்தனர் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க. சரியான கூற்று டிங்க. அதுக்கு ஆன்சர் டி. சரியான கூற்று எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சரியான கூற்று எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எதுவுமே சரியில்லை, எல்லாமே தவறா கொடுக்கப்பட்டு சொல்லிருக்காங்க. அப்ப தவறா கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் சி ராஜகோபாலாச்சாரியும் 100 தொண்டர்களும் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு போறாங்க பாத யாத்திரையாக. அப்படி போக பார்த்தோன்னா அங்க பார்த்தோன்னா 3 நாட்கள் முகாமிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 3 நாட்கள் முகாமிட்டு உப்பு வரி சட்டத்தை மீறுன்னு சொல்றாங்க. ஆனா 3 நாட்கள் அல்ல, 2 நாட்கள். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் சி ராஜகோபாலாச்சாரியும் 100 தொண்டர்களும் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு பாத யாத்திரையாக சென்று 2 நாட்கள் முகாமிட்டு உப்பு வரி சட்டத்தை மீறினர். கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் சொல்றாங்க. கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஏப்ரல் 22 கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 22 அல்ல, ஏப்ரல் 27 ஆயுதம் தாங்கிய போலீசால் கலைக்கப்படும் சொல்றாங்க. அப்ப துப்பாக்கி சூட்ல பாருங்க. துப்பாக்கி சூட்ல 2 பேர் சொல்றாங்க. 2 பேர் அல்ல, 3 நபர் இறந்தனர், 5 படுகாயமுற்றனர். அனைத்து கட்சிகளும் போலீஸ் அத்துமீறலை கண்டித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சி ராஜகோபாலாச்சாரியும் 100 தொண்டர்களும் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு பாத யாத்திரையாக சென்று 2 நாட்கள் முகாமிட்டு உப்பு வரி சட்டத்தை மீறினர். கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஏப்ரல் 27 ஆயுதம் தாங்கிய போலீசால் கலைக்கப்பட்டது. துப்பாக்கி சூட்டில் 2 பேர் அல்ல 3 பேர் இறந்தனர், 5 படுகாயமுற்றனர். அனைத்து கட்சிகளும் போலீஸ் அத்துமீறலை கண்டித்தனர். 18 பாருங்க. பின்வரும் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் பற்றிய கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அடங்கிய தூதுக்குழுவை கொடைக்கானலுக்கு சென்று கவர்னரிடம் கண்டன மனுவை சமர்ப்பித்தது. 2 துப்பாக்கி சூடு பற்றி விசாரித்த சென்னை மகாஜன சபை வன்முறைக்கு காரணமான போலீசாரே என்று முடிவுக்கு வந்தது. 3 சென்னை மாநகராட்சி மன்றம் கட்சி வேறுபாடு இன்றி துப்பாக்கி சூட்டை கண்டித்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. அவ்வாறு உப்பு சத்தியாகிரகம் மக்கள் இயக்கமாக விரிவடைந்ததுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க. 1 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு, 2, 3 சரியாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன தவறு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. கொடைக்கானல் என்று கொடுத்துருக்கு. கொடைக்கானல் இல்லைங்க, ஊட்டிங்க. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அடங்கிய தூதுக்குழு ஊட்டிக்கு சென்று கவர்னரிடம் கண்டன மனுவை சமர்ப்பித்தது. துப்பாக்கி சூடு பற்றி விசாரித்த சென்னை மகாஜன சபை வன்முறைக்கு காரணமான போலீசாரே என்று முடிவுக்கு வந்து சொல்றாங்க. சென்னை மாநகராட்சி மன்றம் கட்சி வேறுபாடின்றி துப்பாக்கி சூட்டை கண்டித்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. இவ்வாறு உப்பு சத்தியாகிரகம் மக்கள் இயக்கமாக விரிவடைந்தது. வினா 19. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக.
1930 மே 4ஆம் நாள் நள்ளிரவில் காந்தி கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள டேஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். இரண்டு பாருங்க, காந்தி கைது செய்யப்பட்ட பின் சத்தியகிரகத்துக்கு தலைமையேற்ற டேஸ் கைது செய்யப்பட்டார். இதற்கான சரியான பாருங்க ஏ. 1930 மே 4ஆம் நாள் நள்ளிரவில் காந்தி கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி கைது செய்யப்பட்ட பின் சத்தியகிரகத்துக்கு தலைமையேற்ற அப்பாஸ் தியாப்ஜி கைது செய்யப்பட்டார். அப்ப 1930 மே 4 பார்த்தோம்னா நள்ளிரவுல காந்தி கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள எரவாடா சிறைக்கு கொண்டு போறாங்க. காந்தி கைது செய்யப்பட்ட பின் பார்த்தோம்னா சத்தியகிரகத்துக்கு தலைமையேற்ற நபர் கேட்டாங்கன்னா அப்பாஸ் தியாப்ஜி. இது பாருங்க, பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. பம்பாயில் முழு வேலை கடையெடுப்பு அனுசரிக்கப்பட்டது. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 40 மில்கள் மூடப்பட்டன. பூனாவில் அர்த்தால் முழு வெற்றி பெற்றது. மயிலாப்பூரில் போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 25 பேர் இறந்தனர். 100 பேருக்கு மேல் காயமுற்றன. 4. கல்கத்தாவில் ஏற்பட்ட கலவரம் துப்பாக்கி சூட்டில் முடிந்துன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க 3 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 3 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க, மயிலாப்பூர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. மயிலாப்பூர் அல்லங்க, சோலாப்பூர் போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 25 பேர் இறந்தனர். 100 பேருக்கு மேல் காயமுற்றன்னு சொல்றாங்க. பம்பாயில் முழு ஹர்த்தால் அனுசரிக்கப்பட்டது. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 40 மில்கள் மூடப்பட்டன. பூனாவில் ஹர்த்தால் முழு வெற்றி பெற்றது. மயிலாப்பூரில் போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 25 பேர் இறந்தனர். 100 பேருக்கு மேல் 25 இங்க மயிலாப்பூர்ல சோலாப்பூரில் போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 25 பேர் இறந்தனர். 100 பேருக்கு மேல் காயமுற்றன. கல்கத்தாவில் ஏற்பட்ட கலவரம் துப்பாக்கி சூட்டில் முடிந்தது. தவறாக கொடுக்கப்பட்டது மயிலாப்பூர் அல்ல சோலாப்பூர். வினா 21 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க, சூரத் மாவட்டத்தில் உள்ள தட்சனா என்ற இடத்தில் இருந்து அரசாங்க உப்பு மண்டியை சரோஜினி நாயுடுவின் தலைமையில தொண்டர்கள் தாக்கினார்கள். 2. சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட்டார். 3. தொண்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். 4 பாருங்க, கர்நாடகத்தில் சாணிகாட்டா என்ற இடத்திலிருந்து உப்பு மண்டியை பெரிய கூட்டம் ஒன்று தாக்கியது. இதற்கான சரியான பாருங்க, அனைத்து கூற்றுகளும் சரி. ஏ, அனைத்து கூற்றுகளும் சரிங்க. சூரத் மாவட்டத்தில் உள்ள தட்சனா என்ற இடத்தில் இருந்த அரசாங்க உப்பு மண்டியை சரோஜினி நாயுடுவின் தலைமையில தொண்டர்கள் தாக்கினார்கள். சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட்டார். தொண்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். கர்நாடகத்தில் சாணிகட்டா என்ற இடத்தில் இருந்த உப்பு மண்டியை பெரிய கூட்டம் ஒன்று தாக்கியது. 22 பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரி தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் தலைமையில் சாத்விக ஆர்ப்பாட்டம் செய்த சத்தியகிரகிகளை போலீசார் தொடர்ந்து சுட்டனர். 3 பாருங்க, ஒரு கட்டத்துல கார்வால் ராணுவ பிரிவினர் நிராயுதபாணியான அகிம்சை தொண்டர்களை சுட மறுத்து விட்டார். 3 பாருங்க, கான் அப்துல் காபர் கான் கைது செய்யப்பட்டார். இதற்கான விடை பார்த்தோம்னா ஏ, அனைத்தும் சரிங்க. ஏ, அனைத்தும் சரி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் தலைமையில் சாத்வீக ஆர்ப்பாட்டம் செய்த சத்தியகிரகிகளை போலீசார் தொடர்ந்து சுட்டனர். ஒரு கட்டத்தில் கார்வால் ராணுவ பிரிவினரின் நிராயுதபாணியான அகிம்சை தொண்டர்களை சுட மறுத்துவிட்டார். கான் அப்துல் காபர் கான் கைது செய்யப்பட்டார். வினா 23 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான பொருத்தத்தை கண்டறிக. 1 பாருங்க, சௌராஷ்டிரா மக்களின் தனி பெரும் தலைவராக திகழ்ந்த MR சுப்பராமன் விதேசி துணி புறக்கணிப்பு வெற்றிகரமாக செய்த இடம். அதற்கான சரியான பார்த்தோம்னா மதுரை. நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் மறியல் செய்த இடம் கோயம்புத்தூர். ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாக சென்று விதேசி துணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்த இடம் சேலம். அடுத்து பாருங்க, நெசவாளர்கள் பெருங்கூட்டமாக சென்று போலீசாரை தாக்கி மேஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் அவர்களை சூழ்ந்து கொண்ட இடம்
இதற்கான சரியிடம் குடியாத்தம். இதற்கான சரியான விடை 3, 4, 1, 2ங்க. சௌராஷ்டிரா மக்களின் தனி பெருந்தலைவராக திகழ்ந்த NMR சுப்பராமன் விதேசி துணியை புறக்கணிப்பை வெற்றிகரமாக செய்திடம் மதுரை. நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளையும் கள்ளு கடைகளை மறியல் செய்திடம் கோயம்புத்தூர். ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாக சென்று விதேசி துணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்திடம் சேலம். நெசவாளர்கள் பெருங்கூட்டமாக சென்று போலீசரை தாக்கி மேஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் அவர்களை சூழ்ந்து கொண்ட இடம் பார்த்தோன்னா குடியாத்தம். நான் 24 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. கூற்று பாருங்க, NMR சுப்பராமன் கைது செய்யப்பட்ட பின்னரும் பாருங்க 4000 நெசவாளர்கள் கள்ளுக்கடை மறியல் செய்தனர். 2, இப்புறக்கணிப்பு தமிழ்நாட்டில் சென்னை, சேலம், வேலூர், மதுரை, வேதாரண்யம் ஆகிய இடங்கள்ல தீவிரமாக நடைபெற்றது. 3, ஆந்திர பகுதிகளில் ராஜமகேந்திரவரம், பெராம்பூர், காக்கிநாடா, எள்ளூர் ஆகிய இடங்களிலும், கேரளாவில் பாலக்காடு, கள்ளிக்கோட்டை, கர்நாடக பகுதியில் மங்களூர், பெல்லாரி, உடுப்பி ஆகிய இடங்கள்ல தீவிரமாகவும் நடைபெற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க 1 மட்டும் தவறு, 1 மட்டும் தவறுன்னு சொல்றாங்க. அப்ப 1 என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க 4000 கொடுக்கப்பட்டிருக்கு. 4000 இல்ல 2000 நபர்கள் பாருங்க. NMR சுப்பராமன் கைது செய்யப்பட்ட பின்னரும் 4000 நெசவாளர்கள் கள்ளுக்கடை மறியல் செய்தனர். இப்புறக்கணிப்பு தமிழ்நாட்டில் சென்னை, சேலம், வேலூர், மதுரை, வேதாரண்யம் ஆகிய இடங்கள்ல தீவிரமாக நடைபெற்றது. ஆந்திர பகுதியில் ராஜமகேந்திரம், பெராம்பூர், காக்கிநாடா, எள்ளூர் ஆகிய இடங்கள்ல, கேரளாவில் பாலக்காடு, கள்ளிக்கோட்டை, கர்நாடக பகுதியில் மங்களூர், பெல்லாரி, உடுப்பி ஆகிய இடங்கள்ல தீவிரமாகவும் நடைபெற்றது. 25 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கூற்று 1 பாருங்க, டேஸில் விதேசி துணி புறக்கணிப்பு மக்களின் பேராதரவை பெற்றது. 2 பாருங்க, பர்தோலியில் வரிகோடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தியவர். இதற்கான சரியான விடை பி, பம்பாய் சர்தார் வல்லபாய் பட்டேல். பாருங்க, பம்பாயில் விதேசி துணி புறக்கணிப்பு மக்களின் பேராதரவை பெற்றது. பர்தோலியில் வரிகோடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தியவர் பார்த்தனா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்றாங்க. 26 பாருங்க, வரிகோடா இயக்கம் பற்றிய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் சரியான விடையை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. 1, 2, 3 கூற்று, 4 கூற்று பாருங்க. முதல் கூற்று பாருங்க, ராஜஸ்தானிலும் ஐக்கிய மாகாணத்திலும் வரிகோடா கிளர்ச்சி உத்வேகத்துடன் நடத்தப்பட்டது. 1929 வல்லபாய் பட்டேல் பர்தோலியில் வரிகோடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திய பின்னர் அப்போராட்டம் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது பிற மாவட்டங்களுக்கும் பரவியது. 3 பாருங்க, அகமதாபாத், கேதா, புரோச், சூரத் ஆகிய இடங்கள் வரிகோடா கிளர்ச்சி கேந்திரங்களாக மையங்களாக திகழ்ந்தன. அக்கிளர்ச்சி அடக்க அரசாங்கம் அடக்குமுறையை கையாண்டுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க டி, 3, 4 சரிங்க. 3, 4 சரி. அப்ப 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 2 என்ன 1, 2 தவறா கொடுக்கப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தானிலும் என்று கொடுக்கப்பட்டு, ராஜஸ்தானில குஜராத்திலும். இன்னொன்னு பார்த்தோன்னா 1929 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 29 அல்ல 1928 பாருங்க. குஜராத்திலும் ஐக்கிய மாகாணத்திலும் வரிகோடா கிளர்ச்சி உத்வேகத்துடன் நடத்தப்பட்டது. 1928 வல்லபாய் பட்டேல் பர்தோலிய வரிகோடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திய பின்னர் 1928 பின்னர் அப்போராட்டம் சட்டமறுப்பு இயக்கத்தின் பிற மாவட்டங்களுக்கும் பரவியது. அகமதாபாத், கேதா, புரோச், சூரத் ஆகிய இடங்கள் வரிகோடா கிளர்ச்சியினுடைய மையங்களாக திகழ்ந்தன. அக்கிளர்ச்சி அடக்க அரசாங்கம் அடக்குமுறையை கையாண்டதுன்னு சொல்றாங்க. 27 வரிகோடா இயக்கத்தினுடைய விளைவுகள் பற்றிய கூற்றுகள்ல சரியானவை எவைன்னு சொல்றாங்க பாருங்க. 1, 2, 3, 4 கூற்று கொடுத்திருக்கோம். விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன, கிளர்ச்சியில் ஈடுபட்டோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். 2 பாருங்க, சென்னை ராஜதானியில் கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், நெல்லூர் ஆகிய ஆந்திர மாவட்டங்கள்ல மட்டுமே வரிகோடா கிளர்ச்சி நடைபெற்றது. 3 பாருங்க, ஐக்கிய மாகாணத்தில் வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் அரசாங்கத்தால் கொடுமையாக தண்டிக்கப்பட்டனர். 3 ரேபரேலியில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்த ஜமீன்தார்கள் விவசாயிகளால் தாக்கப்பட்டன. மத்திய மாகாணத்தில் வரி குறைப்பு கிளர்ச்சியும் வனச்சட்ட மீறலும் நிகழ்ந்தான்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க, அனைத்து கூற்றுகளும் சரிங்க. விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன, கிளர்ச்சியில் ஈடுபட்டோர் கடுமையாக தாக்கப்பட்டன. சென்னை ராஜதானியில கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், நெல்லூர் ஆகிய ஆந்திர மாவட்டங்கள் மட்டுமே வரிகோடா கிளர்ச்சி நடைபெற்றது. ஐக்கிய மாகாணத்தில்
வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் அரசாங்கத்தால் கொடுமையாக தண்டிக்கப்பட்டனர். பாருங்க, ரேபர் ரேலியில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்த ஜமீன்தார்கள் விவசாயிகளால் தாக்கப்பட்டனர். மத்திய மாகாணத்தில் வரி குறைப்பு கிளர்ச்சியும் வனச்சட்ட மீறலும் நிகழ்ந்தனன்னு சொல்றாங்க. 28 பாருங்க, காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் பற்றிய மதிப்பீடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்ய சொன்னா மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாஜி மேற்கொண்ட தண்டி யாத்திரை இந்தியனுடைய இதயத்தையே தொட்டது எனலாம். 2 பாருங்க, காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும். 3 பாருங்க, தமிழ்நாடு, பம்பாய், ஐக்கிய மாகாணம் ஆகிய இடங்கள்ல இப்போராட்டம் அமோக வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க, 28க்கு கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1, 2 சரின்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா கூற்று 2, 3 சரிங்க. 2ம் 3ம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தவறா கொடுக்கப்படுனா இங்க ராஜாஜி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாஜி அல்ல, காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரை இந்தியாவின் இதயத்தையே தொட்டது எனலாம். காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும். தமிழ்நாடு, பம்பாய், ஐக்கிய மாகாணம் ஆகிய இடங்கள்ல இப்போராட்டம் அமோக வெற்றியை பெற்றதுன்னு சொல்றாங்க. 29 கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி இந்தியாவை அடித்தளத்தில் இருந்து கிளர்த்தெழுந்தது என்று குறிப்பிட்டவர். எல்பா சிறையிலிருந்து வந்த நெப்போலியன் பாரிஸுக்கு சென்றது போல, முசோலின் ரோமுக்கு சென்றது போல இருந்தது. காந்தி சபர்மதியிலிருந்து தண்டிக்கு சென்றது என ஒப்பிட்டு காட்டியவர். இதற்கான சரியான பாருங்க, KM முன்சி, JM பிரவுன். காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி இந்தியாவை அடித்தளத்திலிருந்து கிளர்த்தெழுந்தது என்று குறிப்பிட்டவர் KM முன்சி. எல்பா சிறையிலிருந்து வந்த நெப்போலியன் பாரிஸுக்கு சென்றது போல, முசோலின் ரோமுக்கு சென்றது போல இருந்தது. காந்தி சபர்மதியிலிருந்து தண்டிக்கு சென்றது என ஒப்பிட்டு காட்டிய பார்த்தோன்னா JM பிரவுன். 30 சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்ற காலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியானதை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை A. 1930 நவம்பர் 12 முதல் 1931 ஜனவரி 19 வரை. சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்ற காலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியானதை தேர்வு செய்க. 1930 நவம்பர் 12 முதல் 1931 ஜனவரி 19 வரைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. 1 பாருங்க, உப்பு சத்தியாகிரகத்தின் போது உப்பு வரி சட்டத்தை மீறி டேஸ் பேர் சிறைச்சாலைக்கு சென்றனர். 2 வங்காளத்தில் டேஸ் கோஷ்டிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தமையால் இயக்கம் பலவீனப்பட்டது. இதற்கான சரியான விடை D. பாருங்க, உப்பு சத்தியாகிரகத்தின் போது உப்பு வரி சட்டத்தை மீறி 70,000 பேர் சிறைச்சாலைக்கு சென்றனர். வங்காளத்தில் சுபாஷ் சந்திர போஸ், சென் குப்தா கோஷ்டிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தமையால் இயக்கம் பலவீனப்பட்டது. வினா 32 முதல் வட்டமேசை மாநாடு பற்றிய கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2 எனினும் பிரிட்டிஷ் இந்திய மன்னர் மாநிலங்கள், இங்கிலாந்தின் அரசியல் கட்சிகள் ஆகியவற்றின் 87 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். இதற்கான சரியான விடை பாருங்க, 32க்கு 3 சரிங்க. 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு, 1, 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1ம் 2ம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறாக கொடுப்பா, இங்க கலந்து கொண்டனன்னு சொல்றாங்க, கலந்து கொள்ளவில்லை. இங்க 87 என்று கொடுக்கப்பட்டிருக்கு, 87 அல்ல 89. முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை. எனினும் பிரிட்டிஷ் இந்திய மன்னர் மாநிலங்கள், இங்கிலாந்தின் அரசியல் கட்சிகள் ஆகியவற்றின் 89 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். இப்ப தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, கலந்து கொள்ளவில்லை 89 நபர்கள். 89 நபர்கள். 33 பாருங்க, மிக முக்கியமானது. முதல் வட்டமேசை மாநாட்டில் விவாதிக்கப்பட்டவைகளும் முடிவுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க.
இந்திய கூட்டாட்சியின் ஆட்சித்துறை, சட்டத்துறை, அதிகார பொறுப்பாட்சியின் அடிப்படையில் மாநில அரசாங்கங்களை திருத்தி அமைத்தல் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டன. கூற்று 2 பாருங்க, கூட்டாட்சி பற்றி ஒருமித்த கருத்து ஏற்பட்டது. ஆனால் சிறுபான்மை வகுப்புவாத பிரச்சனை பற்றி கருத்து மாறுபடுதல் தோன்றின. காங்கிரசின் கருத்தறியாமல் எவ்வித முடிவை மேற்கொள்ள முடியவில்லை. எனவே முதல் வட்டமேசை மாநாடு ஒத்தி போடப்பட்டது. இதற்கான சரியான பாருங்க, அனைத்து கூற்றுகளும் சரிங்க. அனைத்து கூற்றுகளும் சரி. 33க்கு அனைத்து கூற்றுகளும் சரி. இந்தியா கூட்டாட்சியின் ஆட்சித்துறை, சட்டத்துறை, அதிகார பொறுப்பாட்சியின் அடிப்படையில் மாநில அரசாங்கங்களை திருத்தி அமைத்தல் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டன. கூட்டாட்சி பற்றி ஒருமித்த கருத்து ஏற்பட்டது. ஆனால் சிறுபான்மை வகுப்புவாத பிரச்சனை பற்றி கருத்து மாறுபடுதல் தோன்றின. காங்கிரசின் கருத்தறியாமல் எவ்வித முடிவையும் மேற்கொள்ள முடியவில்லை. எனவே முதல் வட்டமேசை மாநாடு ஒத்தி போடப்பட்டது. வினா 34 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காணப்பட்ட முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க, 34க்கு சட்ட மறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்படும், கள்ளுக்கடை மறியல் மோசமாக நடைபெறும், அரசியல் வழக்குகள் வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படும், அபராத தொகை வசூலிக்கப்படும் சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, சி 1, 3 சரிங்க. 1, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 2, 4 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 2, 4 தவறா தவறு என்ன கொடுக்கப்பட்டிருங்க, மோசமாக கொடுக்கப்பட்டிருக்கு, அமைதியாக நடைபெற்றது. அடுத்து பாருங்க, அடுத்து 4 என்ன தவறு, 4 பார்த்தோன்னா இங்க அபராத தொகைன்னு சொல்றாங்க, வசூலிக்கப்படும் சொல்றாங்க, வசூலிக்கப்படவில்லை. சட்ட மறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்படும், கள்ளுக்கடை மறியல் மோசமாக அமைதியாக நடைபெறும், அரசியல் வழக்குகள் வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படும், அபராத தொகை வசூலிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. 35 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காணப்பட்ட முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் பற்றி எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்படும். 2, கொற்ற சட்டம் கைவிடப்படும். 3, வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். 4, கைப்பற்றப்பட்ட நகரும் சொத்துக்கள் திரும்பி அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க, முதல் 3 கூற்றுகளும் சரி. 4வது கூற்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. தவறாக கொடுக்கணும், கைப்பற்றப்பட்ட நகரம் சொத்துக்கள் திரும்பி அளிக்கப்படும், இங்க அளிக்கப்பட மாட்டாது கொடுக்கப்படும், அளிக்கப்படும். அப்ப அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் பற்றி எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்படும். குற்றம் சட்டம் கைவிடப்படும். வட்ட மேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கைப்பற்றப்பட்ட நகரம் சொத்துக்கள் திரும்பி அளிக்கப்படும். 36 பாருங்க, உப்பு சத்தியாகிரகம் பற்றிய கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க, உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தின் போது காந்தியின் நிர்மாண திட்டம் மிகுந்த ஊக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டது. 2, விதேசி துணி புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல், வரிகோடா கிளர்ச்சி ஆகியவை போராட்டத்தை கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றன. 3, பல திட்டங்கள் இருந்தமையால் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் சட்ட மறுப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. 4 பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம் குறிப்பாக உப்பு சத்தியாகிரகம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க, 1 மற்றும் 36க்கு அனைத்துமே சரிங்க. உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தின் போது காந்தியின் நிர்மாண திட்டம் மிகுந்த ஊக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டது. விதேசி துணி புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல், வரிகோடா கிளர்ச்சி ஆகிய போராட்டத்தை கிராமங்கள் எல்லாம் கொண்டு சென்றன. பல திட்டங்கள் இருந்தமையால் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் சட்ட மறுப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. சட்ட மறுப்பு இயக்கம் குறிப்பாக உப்பு சத்தியாகிரகம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வினா 37 பாருங்க, உப்பு சத்தியாகிரகத்தின் மதிப்பீடுகள் மற்றும் கூற்றுகளில் சரியான விடையை கண்டறிக. கூற்று 1 கொடுத்திருக்கும், 2 கொடுத்திருக்கும், 3 கொடுத்திருக்கும், 4 கொடுத்திருக்கும். வங்காள முஸ்லிம்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இவ்வியக்கத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தனர். உப்பு மண்டி தாக்குதல்களும் அதனால் ஏற்பட்ட போலீசாரின் தடியடி பிரயோகமும் துப்பாக்கி சுடும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட பரவ காரணமாயிற்று. 3 பாருங்க, வரிகோடா கிளர்ச்சி குஜராத் ஐக்கிய மாகாணத்தில் இருந்து போன்று பிற இடங்களில் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதற்கு ஆதரவே இல்லாமல் போனது. விந்தையே பீகாரில் வரிகோடா கிளர்ச்சி செய்த தல காங்கிரஸ் தலைவர்கள் அனுமதி கொடுத்தனர். இதற்கான சரியான பாருங்க, 1 மற்றும் 3 சரிங்க. 1 சரி கொடுத்திருக்காங்க, 1 சரியா கொடுத்திருக்காங்க.
அப்ப 1 3 சரியா கொடுத்திருக்காங்க, 2 4 தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன தவறா கொடுக்கப்பட்டதுன்னா, உப்பு மண்டி தாக்குதல்களும் அதனால் ஏற்பட்ட போலீசாரின் தடியடி பிரயோகமும் துப்பாக்கி சுடும் உப்பு சத்தியாகிரகத்தை கொண்டு பரவ காரணமாயிட்டுன்னு சொல்றாங்க. இதற்கான பாருங்க காரணமாயிட்டுன்னு சொல்றாங்க, கொண்டு பரவ விடாமல் செய்து விட்டேன்னு சொல்றாங்க. இப்ப உப்பு மண்டி தாக்குதல்களும் அதனால் ஏற்பட்ட போலீசாரின் தடியடி பிரயோகமும் துப்பாக்கி சுடும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு பரவ விடாமல் செய்து விட்டேன்னு சொல்றாங்க. அடுத்து 4 என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்க கொடுத்தல் என்று கொடுத்தல் என்று சொல்றாங்க, கொடுக்கவில்லை. பாருங்க, தமிழ்நாட்டில் இதற்கு ஆதரவே இல்லாமல் போனது விந்தையே. பீகாரில் வரிகோடா கிளர்ச்சி செய்த தல காங்கிரஸ் தலைவர்கள் அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப வங்காள முஸ்லிம்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இவ்வியக்கத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தனர். உப்பு மண்டி தாக்குதல்களும் அதனால் ஏற்பட்ட போலீசாரின் தடியடி பிரயோகமும் துப்பாக்கி சுடும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு பரவ காரணமாகவில்லைன்னு சொல்றாங்க. கொண்டு பரவ விடாமல் செய்துவிட்டேன்னு சொல்றாங்க. வரிகோடா கிளர்ச்சி குஜராத் ஐக்கிய மாகாணத்தில் இருந்து போன்று பிற இடங்களில் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதற்கு ஆதரவே இல்லாமல் போனதே விந்தைய. பீகாரில் வரிகோடா கிளர்ச்சி செய்த தல காங்கிரஸ் தலைவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. 38 பாருங்க, பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை 2 பாருங்க. இரண்டாவது வட்டமேசை நடைபெற்ற காலம் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை சீங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை 107. இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற காலம் செப்டம்பர் 7 இருந்து டிசம்பர் 7 வரைன்னு சொல்றாங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகள் பார்த்தோம்னா 107 பேர். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டு நடைபெற்ற காலம் பார்த்தோம்னா செப்டம்பர் 7 இருந்து டிசம்பர் 7 வரை. 39 உப்பு சத்தியாகிரகத்தின் மதிப்பீடு பற்றிய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் தவறானதை தேர்வு செய்க. 1 பாருங்க, சில இடங்கள்ல சட்ட மறுப்பு இயக்க விதிகள் மீறப்பட்டன. கட்டாக் மத்திய மாகாணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மறியல் செய்ததோடு பொது சொத்துக்களையும் அளித்தனர். 2 அரசாங்க ஊழியர்களின் குடும்பங்கள் பல தொல்லைகளுக்கு உள்ளாயின. மறியலின் போது பல பெண்களும் பாமர மக்களும் போலீசாரின் வன்முறை தாக்குதலுக்கு இலக்காக நேரிட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறையால் சட்ட மறுப்பு இயக்க தொண்டர்கள் பலம் இழந்தனர். அதே சமயம் அடக்குமுறையால் மட்டும் இயக்கத்தை கொடுக்க முடியாது என்பது அரசாங்கம் உணர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இதற்கான சரியான பாருங்க, டி கூற்றுகள்ல தவறு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. கூற்றுகள்ல எல்லாமே சரியா கொடுக்கப்பட்டிருங்க. கூற்றுகள்ல தவறு எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, மீண்டும் சொல்றேன். சில இடங்கள்ல சட்ட மறுப்பு இயக்க விதிகள் மீறப்பட்டன. கட்டாக் மத்திய மாகாணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மறியல் செய்ததோடு பொது சொத்துக்களையும் அளித்தனர். அரசாங்க ஊழியர்களின் குடும்பங்கள் பல தொல்லைகளுக்கு உள்ளாயின. மறியலின் போது பல பெண்களும் பாமர மக்களும் போலீசாரின் வன்முறை தாக்குதல்களுக்கு இலக்காக நேரிட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறையால் சட்ட மறுப்பு இயக்க தொண்டர்கள் பலம் இழந்தனர். அதே சமயம் அடக்குமுறையால் மட்டும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்பது அரசாங்கமும் உணர்ந்தது. 40 கீழ்காணும் கூற்றுகள்ல தவறை மட்டும் தேர்வு செய்க. முதல் கூற்று பாருங்க, இரண்டாவது வட்டமேசை மாநாடு துவங்கி 6 நாட்களுக்கு பிறகு 1931 ஆண்டு செப்டம்பர் 12 நாள் காந்தி கலந்து கொண்டார். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தனது மகத்தான முயற்சியில் தோல்வி கண்ட காந்தி தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெறுங்கையோடு இந்தியா திரும்பினார். 3 காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாடு முடிந்து இந்தியா திரும்பிய ஆண்டு 1931 செப்டம்பர் 28. இதற்கான சரியான பாருங்க, முதல் கூற்று மட்டும் தவறு. அங்க பாருங்க, இரண்டாவது வட்டமேசை மாநாடு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது வட்டமேசை மாநாடு துவங்கி 6 நாட்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 6 நாட்கள் அல்ல, 5 நாட்களுக்கு பிறகு 1931 ஆண்டு செப்டம்பர் 12 நாள் காந்தி கலந்து கொண்டார். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தனது மகத்தான முயற்சியில் தோல்வி கண்ட காந்தி தோல்வி ஏற்றுக்கொண்டு வெறுங்கையோடு இந்தியா திரும்பினார். காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாடு முடிந்த இந்தியா திரும்பிய ஆண்டு 1931 செப்டம்பர் 28. தவறாக கொடுக்கப்பட்டது 6 அல்ல 5.
பாருங்க 41. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காணப்பட்ட முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. என்ன கூட்டுப்பாங்க? சுதேசி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டதால் விதேசி பொருள் புறக்கணிப்பு கைவிடப்படும். இந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கடைபிடிக்க தவறினால் பொது மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கலாம். 3 பாருங்க, பிற நகராட்சி சொத்துக்கள் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. 4 போலீஸ் அத்துமீறல் பற்றி விசாரணை வலியுறுத்தப்படும் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை 1, 2 சரிங்க. 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 3, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வழங்கப்பட மாட்டாது என்று கொடுக்கப்பட்டிருக்கு, வழங்கப்படும். போலீஸ் அத்துமீறல் பற்றி விசாரணை வலியுறுத்தப்படும் சொல்றாங்க, வலியுறுத்தப்பட மாட்டாது. அப்ப சுதேசி தொழிற்சாலைகள் ஊக்குவிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டதால் விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு கைவிடப்படும். இந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கடைபிடிக்க தவறினால் பொது மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கலாம். பிற நகராட்சி சொத்துக்கள் திரும்ப வழங்கப்பட மாட்டேன், வழங்கப்படும். போலீஸ் அத்துமீறல் பற்றி விசாரணை வலியுறுத்தப்பட மாட்டாது. 42 பாருங்க, கீழ்காணும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை காண்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பரஸ்பர நம்பிக்கையின் மீது செய்து கொள்ளப்பட்ட சமாதான உடன்பாடாகும். 2 பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை குறைக்க காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்துன்னு சொல்றாங்க. 3 பாருங்க, இந்திய அரசியல் சட்ட வளர்ச்சி வரலாற்றில் ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல் ஆகும் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான சரியான விடை பாருங்க 42க்கு சீங்க. 1, 3 சரி, 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க செய்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, செய்யவில்லை. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பரஸ்பர நம்பிக்கையின் மீது செய்து கொள்ளப்பட்ட சமாதான உடன்பாடாகும். பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை குறைக்க காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்துன்னு சொல்றாங்க, செய்யவில்லை. அடுத்தது, இந்திய அரசியல் சட்ட வளர்ச்சி வரலாற்றில் ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல்லாகும். தவறாக கொடுக்கப்பட்டு செய்ததல்ல, செய்யவில்லை. 43 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காணப்பட்ட முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்வீங்க. பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம் பற்றி அரசாங்கம் பிறப்பித்த ஆணைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படும். சட்ட மறுப்பு இயக்கம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டோர் அனைவரும் விடுதலை செய்யப்படுவர். 3 ஆர்ப்பாட்டக்காரர்களை தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட போலீசார் விலக்கிக் கொள்ளப்படுவர் சொல்றாங்க. இதுக்கான சரியான பாருங்க 1 மட்டும் தவறுங்க. 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2 சரியா இருக்குங்க. 2, 3 சரியா இருக்கு. அப்ப சட்ட மறுப்பு இயக்கம் பற்றி அரசாங்கம் பிறப்பித்த ஆணைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது. சட்ட மறுப்பு இயக்கம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டோர் அனைவரும் விடுதலை செய்யப்படுவர். ஆர்ப்பாட்டக்காரர்களை தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட போலீசார் விலக்கிக் கொள்ளப்படுவர். அப்ப விலக்கிக் கொள்ளப்படும் என்று கொடுக்கப்பட்டு விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது. 44 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காணப்பட்ட முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 1 பாருங்க, பதவியை துறந்தோர் மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். 2 உப்பு வரி சட்டம் விலக்கிக் கொள்ளப்படும். 3 ஆனால் கடலோர பகுதி மக்கள் வீட்டு தேவைக்கான உப்பை உற்பத்தி செய்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க 44க்கு 1, 3 சரிங்க. 1, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 1, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தவறாக கொடுக்கப்பட்டதுன்னா 3. இங்க பாருங்க, கொல்லப்படும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. கொல்லப்படும் அல்ல, கொல்லப்பட மாட்டாது. பதவியை துறந்தோர் மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். உப்பு வரி சட்டம் விலக்கி கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் கடலோர பகுதி மக்கள் வீட்டு தேவைக்கான உப்பை உற்பத்தி செய்து கொள்ளலாம். அப்ப உப்பு வரி சட்டம் விலக்கி கொள்ளப்பட மாட்டாது. 45 பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள்ல சரியான விடையை கண்டறிக. இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் தனது வகுப்புவாரி தீர்வை டேசாமல் அறிவித்தார். இர்வின் பிரபுக்கு பின் வைசரையாக வந்த டேஸ் பிரபு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கைவிட்டார். இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா சீங்க. 1900 இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் தனது வகுப்புவாரி தீர்வை 1932 ஆகஸ்ட் 17ஆம் நாள் அறிவித்தார். இர்வின் பிரபுக்கு பின் வைசரையாக வந்த வில்லிங்டன் பிரபு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கைவிட்டார். 46 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்தி கிடைத்த வெற்றி என்று பலரும் கூறினர். காந்தியோ இது இருவருக்கும் கிடைத்த வெற்றி என்றார். 2 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக அரசாங்க அடக்குமுறை நிரந்தரமாக நின்றது. 3 பாருங்க, முதன்முறையாக ஆங்கிலேய அரசாங்கம் காங்கிரஸை தனக்கு
சமமாக மதித்து அதன் பிரதிநிதியான வல்லபாய் பட்டேலுடன் செய்து கொண்ட சமரச உடன்படிக்கை ஆகும்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க 46க்கு 1 மட்டும் சரிங்க. 1 மட்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மட்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவறாக கொடுக்கப்பட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா நிரந்தரமாக சொல்றாங்க. நிரந்தரமாக சொல்றாங்க. தற்காலிகமாக சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க வல்லபாய் பட்டேல் கொடுக்கப்பட்டிருக்கு காந்தி. அப்ப காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்திக்கு கிடைத்த வெற்றி என்று பலரும் கூறினர். காந்தியோ இது இருவருக்கும் கிடைத்த வெற்றி என்றார். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக அரசாங்க அடக்குமுறை தற்காலிகமாக நின்றது. முதன்முறையாக ஆங்கிலேய அரசாங்கம் காங்கிரஸை தனக்கு சமமாக மதித்து அதன் பிறந்த காந்தி செய்து கொண்ட சமரச உடன்படிக்கை ஆகும் சொல்றாங்க. காந்தியுடன் செய்து கொண்ட சமரச உடன்படிக்கை ஆகும் சொல்லக்கூடிய ஒன்று. 47 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க. முதல் வட்டமேசை மாநாட்டை விட இரண்டாவது வட்டமேசை மாநாடு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. 2 இரண்டாவது வட்டமேசை மாநாடு துவங்கிய போது முற்போக்கு தொழில் கட்சி அரசாங்கத்துக்கு பதில் பிற்போக்கு டோரி கட்சி ஆட்சியில் இருந்தது. 3 பாருங்க. புதிதாக நியமிக்கப்பட்ட வைஸ்ராய் வில்லிங்டன் பிரபு காங்கிரஸை ஒடுக்கி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்தினான். இதற்கான சரியான விடை பாருங்க. அனைத்துமே சரிங்க. அனைத்துமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வட்டமேசை மாநாட்டை விட இரண்டாவது வட்டமேசை மாநாடு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இரண்டாவது வட்டமேசை மாநாடு துவங்கிய போது முற்போக்கு தொழில் கட்சி அரசாங்கத்துக்கு பதில் பிற்போக்கு டோரி கட்சி ஆட்சியில் இருந்தது. புதிதாக நியமிக்கப்பட்ட வைஸ்ராய் வில்லிங்டன் பிரபு காங்கிரஸை ஒடுக்கி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்தினார். 48 பாருங்க. பின்வரும் கூற்றுகள் எத்தனையாவது வட்டமேசை மாநாடு பற்றி தொடர்புடையதாகும் சொல்றாங்க. கூற்று 1 பாருங்க. இந்திய விவகார செயலர் சாமுவேல் எரார் வகுப்பு வாரி பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கினார். 2 பாருங்க. காந்தி மற்றும் காங்கிரசின் தனி பிரதிநிதியாக கலந்து கொண்டதால் அவருக்கும் பிரதிநிதி பலம் இல்லாமல் போய்விட்டது. 3 பாருங்க. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் முதல் பெண்மணியாக கலந்து கொண்ட சரோஜினி நாயுடும் மாளவியாவும் வைஸ்ராயின் நியமன உறுப்பினர் சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாடு. அப்பாங்க இந்திய விவகார செயலர் சாமுவேல் எரார் வகுப்பு பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கினார். காந்தி மற்றும் காங்கிரசின் தனி பிரதிநிதியாக கலந்து கொண்டதால் அவருக்கு பிரதிநிதித்துவ பலம் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் முதல் பெண்மணியாக கலந்து கொண்ட சரோஜினி நாயுடும் மாளவியாவும் வைஸ்ராயின் நியமன உறுப்பினர் சொல்றாங்க. பாருங்க. இந்திய விவகார செயலர் சாமுவேல் வகுப்பு பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கினார். காந்தி மற்றும் காங்கிரசின் தனி பிரதிநிதியாக கலந்து கொண்டதால் அவருக்கும் பிரதிநிதித்துவ பலம் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் முதல் பெண்மணியாக கலந்து கொண்ட சரோஜினி நாயுடும் மாளவியாவும் வைஸ்ராயினுடைய நியமன உறுப்பினர்கள். இரண்டாம் வட்டமேசை மாநாடு. 41 பாருங்க. இந்தியாவின் சார்பாக பேசக்கூடிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அரசு காங்கிரசுக்கும் இவ்வுடன்படிக்கையின் மூலம் வழங்கியதென்றும் வருங்கால பேச்சுவார்த்தைகளும் தனது கருத்துக்களை கூறுவதற்கான உரிமையும் காங்கிரசுக்கு இருப்பதாக ஒத்துக்கொண்டது என்றும் டேஸ் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சரியான பாருங்க. ஆர்சி மஜும்தார். இந்தியாவின் சார்பாக பேசக்கூடிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அரசு காங்கிரசுக்கு இவ்வுடன்படிக்கையின் மூலம் வழங்கியதென்றும் வருங்கால பேச்சுவார்த்தைகளிலும் தனது கருத்துக்களை கூறுவதற்கான உரிமையும் காங்கிரசுக்கு இருப்பதை ஒத்துக்கொண்டது என்றும் ஆர்சி மஜும்தார் குறிப்பிட்டுள்ளார். 50 பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக நடைபெற்ற சில கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டு தவறை மட்டும் தேர்வு செய்யன்னு சொல்றாங்க. 1 பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 2 காங்கிரஸ் போராடுவதற்கான புதுபலம் பெற்றது. 3 காங்கிரசின் ஏக பிரதிநிதியாக காந்தி 3வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டான்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க. 50க்கு 3 மட்டும் தவறுங்க. 3 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 3 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க 3வது கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது வட்டமேசை மாநாடு. சட்ட மறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் போராடுவதற்கான புதுபலம் பெற்றது. காங்கிரசின் ஏக பிரதிநிதியாக காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். 51 பாருங்க. காந்தி லண்டனில்
வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது நடந்த சில நிகழ்வுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. ஒன்று பாருங்க, இர்வின் பிரபுக்கு பின் வைசராயாக வந்த வெல்லிங்டன் பிரபு அடக்குமுறையை கையாண்டார். 2, ஐக்கிய மாகாணத்தில் வரிகோடா கிளர்ச்சியில் ஈடுபட்ட நேரு, செர்வானி, புருஷோத்தம தாஸ், டாண்டான் போன்றோர் கைது செய்யப்பட்டனர். 3, வங்காளத்தில் கான் அப்துல் காபர் கான் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டன சொல்றாங்க. அடுத்து 4, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் கமிஷனர் நடத்திய தர்பாரில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக கைது செய்யப்பட்டார். அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்த அவரது தொண்டர்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார். ஈவு இரக்கமின்றி சுடப்பட்டார். இதற்கான சரியான விடை 1, 2 சரிங்க. 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2 சரியா கொடுத்திருக்காங்க. 3, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 3, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, வங்காளத்தில் கான் அப்துல் காபர் கான் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அல்ல. சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அடக்கப்பட்டன. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இங்க சுபாஷ் சந்திர போஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் அல்ல, கான் அப்துல் காபர் கான். இர்வின் பிரபுக்கு பின் வைசராயாக வந்த வெலிங்டன் பிரபு அடக்குமுறை கையாண்டார். ஐக்கிய மாகாணத்தில் வரிகோடா கிளர்ச்சியில் ஈடுபட்ட நேரு, செர்வானி, புருஷோத்தம் தாஸ், டாண்டன் போன்றோர் கைது செய்யப்பட்டார். வங்காளத்தில் கான் அப்துல் காபர் கான்ல யாரு? சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அடக்கப்பட்டன. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் கமிஷனர் நடத்திய தர்பாரில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக கைது செய்யப்பட்டார். அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து அவரது தொண்டர்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டன. ஈவு இரக்கமின்றி சுடப்பட்டன. வினா 52 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1 பாருங்க, காந்தி இந்தியா திரும்பியுடன் டேசம் நாள் இந்தியாவில் நடந்த அத்துமீறல்கள் பற்றி அறிந்தார். அவர் வைஸ்ராயை சந்திக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வைஸ்ராய் காந்தியை சந்திக்க விரும்பவில்லை. எனவே காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் துவங்க தீர்மானித்தார். டேசம் நாள் போராட்டம் மீண்டும் துவங்கப்பட்டுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா டிங்க. காந்தி இந்தியா திரும்பியுடன் 1930 டிசம்பர் 28 நாள் இந்தியாவில் நடந்த அத்துமீறல்கள் பற்றி அறிந்தார். அவர் வைஸ்ராயை சந்திக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வைஸ்ராய் காந்தியை சந்திக்க விரும்பவில்லை. எனவே காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் துவங்க தீர்மானித்தார். 1932 ஜனவரி 3 நாள் போராட்டம் மீண்டும் துவங்கப்பட்டது. வினா 53 பாருங்க, பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை கண்டறிக. 1 பாருங்க, தனி பிரதிநிதியாக கலந்து கொண்டது காந்தி செய்த தவறு என்று குறிப்பிட்டார். CF ஆண்ட் ரூஸ். 2வது, வட்டமேசை மாநாட்டில் காந்தியின் தோல்வியை மகத்தான தோல்வி என்று வர்ணித்தவர் CY சிந்தாமணின்னு சொல்றாங்க. அனைத்தும் தவறு. சி பாருங்க, அனைத்தும் தவறுங்க. மாத்தி கொடுத்துருக்காங்க. தனி பிரதியாக கலந்து கொண்டது காந்தி செய்த தவறு என்று குறிப்பிட்டு பார்த்தோம்னா CY சிந்தாமணி. 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியின் தோல்வியை மகத்தான தோல்வி என்று வர்ணித்து CF ஆண்ட் ரூஸ். வினா 54 பாருங்க, பின்வரும் கூற்று மற்றும் காரணங்கள் சரி என்பதை ஆராய்ந்து சரி மற்றும் தவறை காண்க. கூற்று 1 பாருங்க, காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்கத்தை தீவிரமாக தொடர்ந்து நடத்துமாறு மக்களை கேட்டுக்கொண்டது. காரணம், வட்டமேசை மாநாடு மூலம் இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிப்பது என்ற ஆங்கிலேயரின் கண் துடைப்பு முயற்சியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பிரிட்டிஷ் பிரதமர் மெக்டொனால்டின் கொள்கை விளக்கமும் தெளிவில்லாமல் இருந்துன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க பி. கூற்றும் காரணம் சரிங்க. ரெண்டுமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்கத்தை தீவிரமாக தொடர்ந்து நடத்துமாறு மக்களை கேட்டுக்கொண்டது. காரணம், வட்டமேசை மாநாடு மூலம் இந்திய தலைவர்களை கலந்தாலோசிப்பது என்ற ஆங்கிலேயின் கண் துடைப்பு முயற்சியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பிரிட்டிஷ் பிரதமர் மெக்டொனால்டின் கொள்கை விளக்கமும் தெளிவில்லாமல் இருந்துன்னு சொல்றாங்க. வினா 55 பின்வரும் கூற்று மற்றும் காரணங்கள் எவை சரி மற்றும் தவறு என்பதை கண்டறிய. கூற்று 1 பாருங்க, பிரிட்டிஷ் பிரதமர் தன்னிச்சையாக வகுப்பு வாரி தீர்வை வழங்கினார். காரணம், 2வது வட்டமேசை மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதித்துவம் பற்றி இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் சொல்றாங்க. இதற்கான சரியான இருப்பாங்க ஏ.
கூற்று சரி, காரணம் தவறா காரணம் என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க, இங்க வந்தார்னு சொல்லிருக்கு, வந்தனர்னு சொல்றாங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பற்றி இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் சொல்றாங்க. வர முடியவில்லைன்னு சொன்னாங்க, வர முடியாமல் போனன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் பிரதமர் தன்னிச்சையாக வகுப்புவாரி தீர்வை வழங்கினார். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பற்றி இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போன்னு சொல்றாங்க, வர முடியாமல் போகுன்னு சொல்றாங்க. 56 பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டின் வகுப்புவாரி தீர்வின் இப்படி சொல்லப்பட்ட சில கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. அவற்றில் ஒன்று பாருங்க, முஸ்லிம்கள், இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர், சீக்கியர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். 2, தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். 3, ஆங்கிலோ இந்தியர்கள் வகுப்பு வாரியாக வாக்களிக்க மாட்டார்கள் சொல்றாங்க. இதற்கான சரியான பாத்தீங்கன்னா 1, 2 சரிங்க, 1, 2 சரி, 3 தவறாக 3 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க வாரியாக வகுப்பு வாரியாக வாக்களிக்க மாட்டார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, வகுப்பு வாரியாக வாக்களிப்பர். முஸ்லிம்கள், இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர், சீக்கியர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். ஆங்கிலோ இந்தியர்கள் வகுப்பு வாரியாக வாக்களிப்பார்கள். அப்ப ஆங்கிலோ இந்தியர்கள் வகுப்பு வாரியாக வாக்களிப்பார்கள். இங்க வாக்களிக்க மாட்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, தவறு, வாக்களிப்பார்கள். 50 பாருங்க, பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1 பாருங்க, காந்தி வைஸ்ராய் இர்வின் பிரபை சந்திக்க சம்மதித்ததற்கு காரணமானவர்கள். காந்தி தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட நேரம். இதற்கான சரியான விடை பாருங்க டி, சாப்ரு ஜெய்கர் சீனிவாச சாஸ்திரி மாலை 5:15. காந்தி வைஸ்ராய் இர்வின் பிரபை சந்திக்க சம்மதித்ததற்கு காரணமாக பார்த்தோம்னா சாப்ரு ஜெய்கர் சீனிவாச சாஸ்திரி. காந்தி தனது உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்ட நேரம் பார்த்தோம்னா மாலை 5:15. இப்ப காந்தி வைஸ்ராய் இர்வின் பிரபை சந்திக்க சம்மதித்ததற்கு காரணம் பார்த்தோம்னா சாப்ரு ஜெய்கர் சீனிவாச சாஸ்திரி. காந்தி தனது உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்ட நேரம் பார்த்தோம்னா மாலை 5:15. 58 கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை தேர்வு செய்க. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருந்த போது போராட்டத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகள் ஆர்வத்துடனும் வேகத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. 2, நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த வைஸ்ராய் இர்வின் பிரபும் காந்தியும் பிற காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களும் விடுதலை செய்யப்படுவார் என்று அறிவித்தார் 1930 ஜூன் 25. இவ்வறிவிப்பின்படி காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் விடுவிக்கப்பட்டன. காங்கிரஸ் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. 4, காந்தி இர்வின் சந்திப்பின் விளைவாக காந்திக்கும் இர்வினுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. அதுவே காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிற ஒன்று. அப்ப 58 பாருங்க, 58 1, 3 சரிங்க, 1, 3 சரி, 2 தவறா, 1, 3, 4 சரிங்க, 2 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறுனா இதுல பாத்துங்க 1930 ஜூன் 25 கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 25 கரெக்டுங்க. ஆனா 1931 ஜூன் 25 இப்ப தவறா கொடுக்கப்பட்டது 1931 ஜூன் 25. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சிறைகளில் இருந்த போதும் போராட்டத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகள் ஆர்வத்துடனும் வேகத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த வைஸ்ராய் இர்வின் பிரபு காந்தியும் பிற காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களும் விடுதலை செய்யப்படுவர் என்று அறிவித்தார் 1931 ஜூன் 25. அறிவிப்பின்படி காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் விடுவிக்கப்பட்டன. காங்கிரஸ் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. காந்தி இர்வின் சந்திப்பின் விளைவாக காந்திக்கும் இர்வினுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. அதுவே காந்தி இர்வின் ஒப்பந்தம் சொல்றாங்க. 1930 ஜூன் 25. 59 பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டின் வகுப்புவாரி தீர்வின்படி சொல்லப்பட்ட சில கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 பாருங்க, தனி தொகுதிகள் இடம்பெறாத பிற தகுதியுடைய வாக்காளர்கள் பொது தொகுதியில் வாக்களிப்பர். 2, பம்பாயில் பல வகை உறுப்பினர்கள் தொகுதிகள் சிலவற்றில் மராத்தியர்கள் 8 இடங்கள் ஒதுக்கப்படும். 3 பாருங்க, வர்த்தகம், தொழில், தோட்ட தொழில் ஆகியவற்றுக்கு பிரத்யோக பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க 59க்கு 1, 3 சரிங்க, 1, 3 சரிங்க, 2 தவறாக என்ன தவறாக கொடுக்கப்பட்டுனா இங்க 8 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 8 அல்ல 7. தனி தொகுதிகள் இடம்பெறாத பிற தகுதியுடைய வாக்காளர்கள் பொது தொகுதியில் வாக்களிப்பர். ரைட்டுங்க. பம்பாயில பல வகை உறுப்பினர்கள் தொகுதிகள் சிலவற்றில் மராத்தியர்கள் எத்தனை
7 இடங்கள் ஒதுக்கப்படும். இங்க 8 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 7 இடங்கள் வர்த்தகம், தொழில், தோட்டத் தொழில் ஆகியவற்றுக்கு பிரத்யோக பிரதித்துவம் அளிக்கப்படும் சொல்றாங்க. வினா 60 பாருங்க. பூனா உடன்பாட்டின்படி மேற்கொள்ளப்பட்டவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. ஒண்ணு பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென தனி தொகுதியில் இருக்காது. 2, தாழ்த்தப்பட்டோருக்கு அளிக்கப்படும் வேட்பாளர் தேர்வு பற்றிய தொடக்க தேர்தல்கள் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் சொல்றாங்க. 3 பாருங்க, பிற இந்துக்களை போலவே பொது தொகுதிகளில் வாக்களிப்புன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க பி. 1, 3 சரி, 2 தவறுங்க. 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தவறாக என்ன தவறு கொடுக்கப்பட்டுனா, இங்க 4 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 4 அல்ல 5. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதிகள் இருக்காது. தாழ்த்தப்பட்டோருக்கு அளிக்கப்படும் வேட்பாளர்கள் தேர்வு பற்றிய தொடக்க தேர்தல்கள் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். 4 ஆண்டுகள் இல்லைங்க, 5 ஆண்டுகள். அப்ப 5ன்னு சொல்லிட்டு வரணும். ஆண்டுகளுக்கு நீடிக்கும். பிற இந்துக்களை போலவே பொது தொகுதிகளில் வாக்களிப்பர். வினாயன் 61. பூனா உடன்பாட்டின்படி மேற்கொள்ளப்பட்டவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. ஒண்ணு பாருங்க, பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கென குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்படும். 2, ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 5 வேட்பாளர்களை தனக்குள்ளிருந்து தேர்ந்தெடுப்பர். 3, தாழ்த்தப்பட்டோருக்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பொது பணிகளிலும் போது இடங்கள் அளிக்கப்படும் சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, 1, 3 சரிங்க. 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 3 சரி, 2 தவறாக கொடுக்கப்படும். 2 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்க பார்த்தோம்னா 5 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 5 அல்ல 4. ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 4 வேட்பாளர்களை தனக்குள்ளிருந்து தேர்ந்தெடுப்பன்னு சொல்றாங்க. அப்ப பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டோருக்கு என குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 4 வேட்பாளர்களை தனக்குள்ளிருந்து தேர்ந்தெடுப்பர். தாழ்த்தப்பட்டோருக்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பொது பணிகளிலும் போது இடங்கள் அளிக்கப்படும். வினா 62 பாருங்க, பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. 3 பாருங்க. 1 பாருங்க, 3 வட்டமேசை மாநாடுகளின் தனிப்பெரும் சாதனை 1935 இந்திய அரசாங்க சட்டத்துக்கான அடிப்படை அமைத்து கொடுத்ததாகும். 2 பாருங்க, 3 வட்டமேசை மாநாடுகளும் வகுப்புவாத சிக்கலை உண்டாக்கியது. 3 சட்ட மறுப்பு இயக்கத்தை தனிமனித சத்தியாகிரகம் காப்பாற்றியது மற்றும் காங்கிரஸ் போராட்டத்தை நிறுத்தவில்லை. இதற்கான சரிநடை பாருங்க, 1, 2 சரிங்க, 3 தவறாக 3 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தனிமனித சத்தியாகிரகம் சொல்றாங்க. தனிமனித சத்தியாகிரகம் காப்பாற்றியது மற்றும் காங்கிரஸ் போராட்டத்தை நிறுத்தவில்லைன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, சத்தியாகிரகம் காப்பாற்ற முடிந்த நிலையில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தனி மனித சத்தியாகிரகம் காப்பாற்ற முடியாத நிலையில காங்கிரஸ் போராட்டத்தை நிறுத்தியது. பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கத்தை தனி மனித சத்தியாகிரகம் என்ன சொல்றாங்க, தனி மனித சத்தியாகிரகம் காப்பாற்ற முடியாத நிலையில் போராட்டத்தை நிறுத்தியதுன்னு சொல்றாங்க. இந்திய வட்டமேசை மாநாடுகளின் தனிப்பெரும் சாதனை 1935 இந்திய அரசாங்க சட்டத்துக்கான அடிப்படை அமைத்து கொடுத்ததாகும். 3 வட்டமேசை மாநாடுகளும் வகுப்புவாத சிக்கலை உண்டாக்கியது. சட்ட மறுப்பு இயக்கத்தை தனி மனித சத்தியாகிரகம் காப்பாற்ற முடியாத நிலையில காங்கிரஸ் போராட்டத்தை நிறுத்தவில்லை கொடுத்துருக்க, நிறுத்தியது. 63 பாருங்க, மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கூற்று 1 பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம் அடக்கப்பட்டது. மக்களின் விடுதலை போராட்ட உணர்வு அடங்கவில்லை, அடக்கப்படவும் இல்லை. 3, அடங்கி ஒடுங்கி வைக்கப்பட்டிருந்த போராட்ட உணர்வே வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக விஸ்வரூபம் எடுத்துன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான கூற்று 3 சரிங்க. 3 கூற்றுகளும் சரி. சட்ட மறுப்பு இயக்கம் அடக்கப்பட்டது. மக்களின் விடுதலை போராட்ட உணர்வு அடங்கவில்லை, அடக்கப்படவும் இல்லை. 3, அடங்கி ஒடுங்கி வைக்கப்பட்டிருந்த போராட்ட உணர்வே வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக விஸ்வரூபம் எடுத்ததுன்னு சொல்றாங்க. 64 பாருங்க, பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. 1, வகுப்பு வாரி தீர்வின்படி தாழ்த்தப்பட்டோருக்கான டேஸ் இடங்கள் தான் கிடைக்க வேண்டும். 2 பாருங்க, ஆனால் பூனா உடன்பாட்டின்படி அவர்களுக்கு டேஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதற்கான சரியான பாருங்க பி. வகுப்பு வாரி தீர்வின்படி தாழ்த்தப்பட்டோருக்கான 71 இடங்கள் தான் கிடைக்க வேண்டும். ஆனால் பூனா உடன்பாட்டின்படி அவர்களுக்கு 148 இடங்கள் கிடைத்தன.
வினா 65 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. கூற்று ஒன்று பாருங்க. டேஸ் டேஸ் பெரும்பான்மையினராக இருந்த இந்துக்கள் பூனா உடன்பாட்டால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டனர். 2 பாருங்க. இந்து சமுதாயம் முழுவதுமே பூனா உடன்பாட்டால் பாதிக்கப்பட்டது. காந்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக இது பயன்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறியவர். இதற்கான சரியான பாருங்க. டி. வங்காளம் பஞ்சாப் டி.ஜி. டெண்டுல்கர். வங்காளம் ஓகேங்களா. வங்காளம் பஞ்சாப் பெரும்பான்மையினராக இருந்த இந்துக்கள் பூனா உடன்பாட்டால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன. அப்ப வங்கம் பஞ்சாப். இது இந்து சமுதாயம் முழுவதுமே பூனா உடன்பாட்டால் பாதிக்கப்பட்டது. காந்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக இது பயன்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறியவர் டி.ஜி. டெண்டுல்கர். வினா 66 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 1 பாருங்க. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி தீர்வு இந்திய சமுதாயங்களிடையே புகுத்தப்பட்ட வெறுப்பு தீர்வாகும். 2 பாருங்க. அதாவது பரஸ்பர வெறுப்பையும் அவ நம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய தீர்வாகும். 3 பாருங்க. இத்தீர்வின்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு விடுவர். சமயம் வகுப்பு இனம் தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடு பல வகுப்பாரிடையே நிலவ வேண்டிய ஒற்றுமையும் சீர்குலைந்து விடும் சொல்றாங்க. இதற்கான சரியான 3 கூற்றுகளும் சரி. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி தீர்வு இந்திய சமுதாயங்களிடையே புகுத்தப்பட்ட வெறுப்பு தீர்வாகும் சொல்றாங்க. அதாவது பரஸ்பர வெறுப்பையும் அவ நம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய தீர்வாகும். இத்தீர்வின்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு விடுவர். சமயம் வகுப்பு இனம் தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடு பல வகுப்பாரிடையே நிலவ வேண்டிய ஒற்றுமையும் சீர்குலைந்து விடும் சொல்லக்கூடிய ஒன்று. 67 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கான தவறை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. 1 பாருங்க. இர்வினுக்கு பின் வைஸ்ராயாக வந்த டெல்லோசி பிரபு கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையின் விளைவாக காந்தி மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை துவங்க வேண்டியதாயிற்று. 2 மெக்டொனால்டின் வகுப்பு தீர்வு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வைக்கப்பட்ட வேட்டு ஆயிற்றுன்னு சொல்றாங்க. 3 பூனா உடன்பாடு தேசிய இயக்கத்தை திசை திருப்ப உதவிற்றிய ஒழிய வகுப்புவாத பிரச்சனையை தீர்க்கவில்லைன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க. சரியான விடை 1 மட்டும் தவறுங்க. 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்க இங்க டெல்லோசி பிரபு என்று கொடுக்கப்பட்டது வில்லிங்டன் பிரபு. இர்வினுக்கு பின் வைஸ்ராயாக வந்த வில்லிங்டன் பிரபு கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையின் விளைவாக காந்தி மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை துவங்க வேண்டியதாயிற்று. மெக்டொனால்டின் வகுப்பு தீர்வு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வைக்கப்பட்ட வேட்டாயிற்று. பூனா உடன்பாடு தேசிய இயக்கத்தை திசை திருப்ப உதவிற்றிய ஒழிய வகுப்புவாத பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொல்றாங்க. பாருங்க முடிஞ்சுங்க. அப்ப 1 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க டெல்லோசி பிரபல்ல வில்லிங்டன் பிரபு. 68 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. பாருங்க. டேஸின் உண்ணாவிரதம் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. மாளவியாவின் முயற்சியால் பிரதான இந்து தலைவர் டேஸால் கூடினர். மாளவியா சாப்ரு ராஜேந்திர பிரசாத் அமிர்த் லால் தக்கார் ராஜகோபாலாச்சார் பிர்லா வல்லபாய் பட்டேல் சரோஜி நாயுடு குன்ஸ்ரு அம்பேத்கர் எம்.சி. ராஜா போன்றோர் விரிவாக விவாதித்த பின்னர் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர். அந்த உடன்பாட்டினுடைய பெயர் என்ன? இதற்கான சரியான பார்த்தோம்னா காந்தி பூனா உடன்பாடு. பூனா உடன்பாடு. காந்தியின் உண்ணாவிரதம் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. காந்தியின் உண்ணாவிரதம் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. மாளவியாவின் முயற்சியால் பிரதான இந்து தலைவர்கள் பூனாவில் கூடினர். மாளவியா சாப்ரு ராஜேந்திர பிரசாத் அமிர்தலால் தக்கார் ராஜகோபாலாச்சாரி பிர்லா வல்லபாய் பட்டேல் சரோஜி நாயுடு குன்ஸ்ரு அம்பேத்கர் எம்.சி. ராஜா போன்றோர் விரிவாக விவாதித்த பின்னர் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர். அந்த உடன்பாட்டினுடைய பேர் தான் பூனா உடன்பாடு. 69 பாருங்க. தாழ்த்தப்பட்டோர் தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் ஆகியோருக்கு உடன்பாடான பூனா உடன்பாடு ஒரே சமயத்தில் லண்டனிலும் டெல்லியிலும் டேசாம்னால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க. சிங்க 1932
செப்டம்பர் 26. தாழ்த்தப்பட்டோர் தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் ஆகியோருக்கு உடன்பாடான போன உடன்பாடு ஒரே சமயத்தில் லண்டனிலும் டெல்லியிலும் 1932 செப்டம்பர் 26 அறிவிக்கப்பட்டது. வினா 70 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. ஒன்று பாருங்க, சென்னை ரட்டன் கடை தெருவில் அமைதியாக அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த டேஸ் போலீசாரால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். 2 பாருங்க, கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டம் போலீசாரால் கலைக்கப்பட்டது. கூட்டத்துக்கு தலைமை வகித்த டேஸ் கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றான். இதற்கான சரியான பாருங்க ஏ. சென்னை ரட்டன் கடை தெருவில் அமைதியாக அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த திருமதி ருக்மணி லட்சுமிபதி போலீசாரால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டம் போலீசாரால் கலைக்கப்பட்டது. கூட்டத்துக்கு தலைமை வகித்த திருமதி நெல்லி சென்குப்தா கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றார். வெற்றிகரமாக 71 பார்க்க போறேங்க. சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் வெடித்த போது நடந்த கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான விடையை காண்க. சரியான விடையை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒன்று, அரசாங்கம் 4 நெருக்கடி சட்டங்களை பிறப்பித்து போராட்டத்தை அடக்க துணிந்தது. 2, காங்கிரஸ் சட்ட விரோதமான அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. 3, போராட்டம் புதுப்பிக்கப்பட்ட மறுநாளே ஜனவரி 5 காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். 4, கஸ்தூரிபாயும் கைது செய்யப்பட்டார் சொல்றாங்க. இதற்கான தரவுகள் சி பாருங்க. முதல் 2 மற்றும் 4வது சரிங்க. முதல் 1 ரைட்டு, 2 ரைட்டு, 4வது ரைட். அப்ப 3வது தவறா கொடுக்கப்பட்டு சொல்றாங்க. போராட்டம் புதுப்பிக்கப்பட்ட மறுநாளை ஜனவரி 4 ஜனவரி 4 காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். அரசாங்கம் 4 நெருக்கடி சட்டங்களை பிறப்பித்து போராட்டத்தை அடக்க துணிந்தது. காங்கிரஸ் சட்டவிரோதமான அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. போராட்டம் புதுப்பிக்கப்பட்ட மறுநாளே ஜனவரி 4 காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். கஸ்தூரிபாயும் கைது செய்யப்பட்டார். வினாயின் 72. சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் வெடித்த போது நடந்த கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான விடையை கண்டறிக. ஒன்று பாருங்க, காங்கிரசின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. 2, காங்கிரஸ்காரர்கள் சொத்துக்கள் அளிக்கப்பட்டன அல்லது கைப்பற்றப்பட்டன சொல்றாங்க. 3, அரசாங்கத்தின் அரக்கத்தனமான அடக்குமுறையை மீறி மக்கள் சட்டமறுப்பு போராட்டத்தில் தீரத்துடன் ஈடுபடுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரிங்க. காங்கிரசின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரஸ்காரர்கள் சொத்துக்கு அளிக்கப்பட்டன அல்லது கைப்பற்றப்பட்டன. அரசாங்கத்தின் அரக்கத்தனமான அடக்குமுறையும் மீறி மக்கள் சட்டமறுப்பு போராட்டத்தில் தீரத்துடன் ஈடுபட்டன. 73 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. அலகாபாத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட டேஸின் தாயார் சொரூப ராணி போலீசால் தாக்கப்பட்டு தலையில் காயமற்றார். பல பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டன. போராட்டம் துவங்கிய 6 மாதங்கள்ல ஒரு டேஸ் பேர் கைதானான்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க பீங்க. அலகாபாத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஜவஹர்லால் நேருவின் தாயார் சொரூப ராணி போலீசால் தாக்கப்பட்டு தலையில் காயமற்றார். பல பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டன. போராட்டம் துவங்கிய 6 மாதங்கள்ல 1,20,000 பேர் கைதானான்னு சொல்றாங்க. பாருங்க, அலகாபாத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஜவஹர்லால் நேருவின் தாயார் சொரூப ராணி போலீசால் தாக்கப்பட்டு தலையில் காயமுற்றார். பல பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டார். போராட்டம் துவங்கிய 6 மாதங்கள்ல 1,20,000 பேர் கைதானார்கள். வினா 74. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. பாருங்க, தீண்டத்தகாதோர் என்று கருதப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் இந்துவில் அரிஜன்கள் கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டனர். 2, நூற்றுக்கணக்கான கோவில்கள் அவர்களுக்காக திறந்துவிடப்பட்டன. 3, அவர்களது உயர்வுக்காக பாடுபடுவதற்கென அரிஜன சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. 4, அரிஜன் என்ற பெயரில் நேரு ஒரு பத்திரிகையை துவங்கினார். இதற்கான சரியான பாருங்க. முதல் 3 கூற்றுகளும் சரிங்க. 4வது கூற்று என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1 சரி, 2 சரி, 3 சரிங்க. 4வது என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா நேரு அல்ல காந்தி.
ஹரிஜன் என்ற பெயரில் காந்தி ஒரு பத்திரிகை துவங்கினார். தீண்டத்தகாதோர் என்று கருதப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் இந்தியாவில் ஹரிஜன்கள் கடவுளின் குழந்தைகள் என்றும் அழைக்கப்பட்டனர். நூற்றுக்கணக்கான கோவில்கள் அவர்களுக்காக திறந்துவிடப்பட்டன. அவர்களது உயர்வுக்காக பாடுபடுவதற்கான ஹரிஜன் சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஹரிஜன் என்ற பெயரில் காந்தி ஒரு பத்திரிகை துவங்கினார். வினா 75. பாருங்க, மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடை கண்டறிக. இந்திய தலைவர்கள் வகுப்புவாத சிக்கலை தீர்ப்பதிலும் பலவீனப்பட்டு போன சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்துவதிலும் ஈடுபட்டிருந்த போது டேஸ் மாநாடு கூட்டப்பட்டது. 3வது வட்டமேசை மாநாடு டேஸ் முதல் டேஸ் நடைபெற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை சிங்க. பாருங்க, இந்திய தலைவர்கள் வகுப்புவாத சிக்கலை தீர்ப்பதிலும் பலவீனப்பட்டு போன சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்துவதிலும் ஈடுபட்டிருந்த போது மாநாடு பார்த்தோன்னா 3வது வட்டமேசை மாநாடு கூட்டப்பட்டது. 3வது வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரையும் நடைபெற்றது. வினா பாருங்க, வினா 76. கூற்று 1 பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. முதல் பாருங்க, இரண்டாவது வட்டமேசை மாநாட்டின் போது அமைக்கப்பட்ட துணைக்குழுக்களின் அறிக்கைகள் பற்றிய விவாதம் நடைபெற்றது. 3வது வட்டமேசை மாநாட்டில் 2 பாருங்க, குறிப்பாக பாதுகாப்பு விதிகள், கூட்டாட்சியில் மன்னர் மாநிலங்கள் இணைக்கப்படுவதற்கான நிபந்தனைகள், எஞ்சியுள்ள அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிப்பது ஆகிய பிரச்சனைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன. 3 பாருங்க, 3 வட்டமேசை மாநாடுகளும் வீண் முயற்சிகள் என கூற முடியாது. இந்திய கூட்டாட்சி சட்டமன்றம், நீதிமன்றம், மன்னர் மாநிலங்கள் இணைவது போன்ற பல அரசியல் சட்ட பிரச்சனைகள் பற்றி முடிவுகள் எடுக்கப்பட்டன. 4 பாருங்க, இம்முடிவுகளை எல்லாம் உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு 1934 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கான சரியான பாருங்க, முதல் 3 கூற்றுகளும் சரி, 4வது கூற்று தவறுங்க. அப்ப ஏங்க. இப்ப 4வது என்ன தவறா கொடுக்கப்பட்டனா 1934 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1934 இல்ல 1933ங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டின் போது அமைக்கப்பட்ட துணைக்குழுக்களின் அறிக்கைகள் பற்றிய விவாதம் நடைபெற்றது. 3வது வட்டமேசை மாநாட்டில் குறிப்பாக பாதுகாப்பு விதிகள், கூட்டாட்சியில் மன்னர் மாநிலங்கள் இணைக்கப்படுவதற்கான நிபந்தனைகள், எஞ்சியுள்ள அதிகாரங்களை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது ஆகிய பிரச்சனைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன. 3 வட்டமேசை மாநாடுகளும் வீண் முயற்சிகள் என கூற முடியாது. இந்தியா கூட்டாட்சி சட்டமன்றம், நீதிமன்றம், மன்னர் மாநிலங்கள் இணைவது போன்ற பல்லாயிரம் சட்ட பிரச்சனைகள் பற்றிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இம்முடிவுகளை எல்லாம் உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு 1933 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வினா 77. பின்வரும் கூற்றுக்களுக்கான சரியான விடையை கண்டறிக. 1 பாருங்க, வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டதுதான் டேஸ் சட்டமாகும். 2 பாருங்க, 3வது வட்டமேசை மாநாட்டுக்கு டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் மற்றும் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தன. காங்கிரஸ் இதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா சி. வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில நிறைவேற்றப்பட்டது தான் 1935 இந்திய அரசு சட்டம். 3வது வட்டமேசை மாநாட்டுக்கு 46 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் மட்டுமே பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். காங்கிரஸ் இதில் கலந்து கொள்ளவில்லை. வினா 78. 3 வட்டமேசை மாநாடுகளும் முடிந்த பிறகு அதன் மதிப்பீடு பற்றி கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. முதல்ல பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம் 1931-34 இறுதி வரை போராடுவதற்காக துவங்கப்பட்டது. ஆனால் இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது. 2 பாருங்க, உப்பு சத்தியாகிரகம் உண்மையான மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஓர்ப்பு சத்தை கொடுத்தது. 3 பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் நம்பிக்கை வளர்த்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகவில்லைன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை 2, 3 சரி, 1 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க சட்ட மறுப்பு இயக்கம் 1931 கொடுக்கப்பட்டிருக்கு, 31 to 34 கொடுக்கப்பட்டிருக்கு தவறு. 1933
1930 டு 34ங்க. 1930 டு 34 இறுதி வரை போராடுவதற்காக துவங்கப்பட்டது. ஆனால் இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது. உப்பு சத்தியாகிரகம் உண்மையான மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஓர்ப்பு சத்தை கொடுத்ததும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நம்பிக்கையை வளர்த்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகவில்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. தவறா கொடுக்கப்பட்டு சட்டமறுப்பு இயக்கம் 1930 டு 34. வினா 79 பாருங்க. 3 வட்டமேசை மாநாடுகளும் முடிந்த பிறகு அதன் மதிப்பீடு பற்றிய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்ய. ஒண்ணு பாருங்க, தற்காலிகமாக அரசாங்க அடக்குமுறை ஓய்ந்ததும் போராட்டம் நிறுத்தப்பட்டதும் காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டதும் தான் அதன் சாதனைகள் ஆயின. 2 பாருங்க, தனியே வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட காந்தியால் வகுப்புவாத பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. 3 அரசியல் சட்ட சலுகைகளும் பெற இயலாமல் போயிற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பாருங்க 79க்கு அனைத்தும் சரிங்க, அனைத்துமே சரிங்க. தற்காலிகமாக அரசாங்க அடக்குமுறை ஓய்ந்ததும் போராட்டம் நிறுத்தப்பட்டதும் காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டதும் தான் அதன் சாதனைகள் ஆகின. தனியே வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட காந்தியால் வகுப்புவாத பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியவில்லை. அரசியல் சட்ட சலுகைகளும் பெற இயலாமல் போயிற்று. வினா 80. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. அரசாங்கத்தின் அடக்குமுறையையும் மீறி சட்ட மறுப்பு இயக்கம் நீடித்தது. போராட்டம் மீண்டும் துவங்கப்பட்ட ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்ட நாள் என்று சொல்றாங்க. இதற்கான சரியான விடை சி 1933 ஜனவரி 4. அரசாங்கத்தின் அடக்குமுறையும் மீறி சட்ட மறுப்பு இயக்கம் நீடித்தது. போராட்டம் மீண்டும் துவங்கப்பட்ட ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்ட நாள் பார்த்தோம்னா 1933 ஜனவரி 4. வினா 81 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் போலீஸ் தாக்குதலோடு கலைக்கப்பட்டது மார்ச் 31. சிறைக்குள்ளிருந்த காந்தி சுய சுத்திக்கு டேஸ் நாள் உண்ணாவிரதத்தை துவங்கினான்னு சொல்றாங்க. அவருடைய சுய இதுக்காக மே 8ங்க. பாருங்க 2 பாருங்க, உண்ணாவிரதத்தை துவங்கி அன்றே அவர் விடுவிக்கப்பட்டார். போராட்டத்தை 3 மாதங்களுக்கு தள்ளி வைத்தார் காந்தி. காங்கிரஸ் தலைவர்கள் காந்தி சந்தித்து பேசினர் ஜூலை 12 சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க பி 21 நாட்கள் போனா. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் போலீஸ் தாக்குதலோடு கலைக்கப்பட்டது மார்ச் 31. சிறைக்குள்ளிருந்த காந்தி சுய சுத்திக்கு 1934 21 நாள் உண்ணாவிரதத்தை துவங்கினார் மே 8. உண்ணாவிரதத்தை துவங்கி அன்றே அவர் விடுவிக்கப்பட்டார். போராட்டத்தை 3 மாதங்களுக்கு தள்ளி வைத்தார் காந்தி. காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியை பூனாவில் சந்தித்து பேசினர் ஜூலை 12. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் போலீஸ் தாக்குதலோடு கலைக்கப்பட்டது மார்ச் 31. சிறைக்குள்ளிருந்த காந்தி சுய சுத்திக்கு என்ன பண்றாங்க, அவருடைய இதுக்காக 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை துவங்கினார் மே 8. உண்ணாவிரதத்தை துவங்கி அன்றே அவர் விடுவிக்கப்பட்டார். போராட்டத்தை 3 மாதங்களுக்கு தள்ளி வைத்தார் காந்தி. காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியை பார்த்தோன்னா சந்தித்து பேசினர் ஜூலை 12. வினா 82 பாருங்க. வினா 82. தனி மனித பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை தேர்வு செய்க. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, தனி மனித சத்தியாகிரகமும் வலுவிழந்ததால் காங்கிரஸ் தேசமாண்டு நாள் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்திவிட்டது. 2 பாருங்க, பம்பாயில் டேஸ் தலைமையில் கூடிய காங்கிரஸ் காந்தியின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டது. இதற்கான சரியான விடை பி 1934 மே 20 ராஜேந்திர பிரசாந்த். தனி மனித சத்தியாகிரகமும் வலுவிழந்ததால் காங்கிரஸ் 1934 மே 20 நாள் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்திவிட்டது. பம்பாயில் ராஜேந்திர பிரசாந்த் தலைமையில் கூடிய காங்கிரஸ் காந்தியின் ஆலோசனையை கேட்டே செயல்பட்டது. வினா 83 பாருங்க. 83. பின்வரும் கூற்று மற்றும் காரணங்கள் சரியா என்பதை கண்டறி. கூற்று 1 பாருங்க, காந்தி காங்கிரஸை விட்டு விலகி செல்ல முடிவு செய்தார். காரணம் அகிம்சை, கதர், தீண்டாமை, நூற்பு, வாக்குரிமை, அரசியல் பிரச்சனைகளுக்கு அறவழியை பின்பற்றல் ஆகியவை பற்றி காந்திக்கும் பிற முக்கிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க கூற்று 1 மற்றும் காரணம் சரி. கூற்று மற்றும் காரணம் சரிங்க.
எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பாருங்க, காரணமும் கரெக்டா இருக்கு, கூற்றும் கரெக்டா இருக்கு, காரணமும் கரெக்டா இருக்கு. காந்தி காங்கிரஸை விட்டு விலகி செல்ல முடிவு செய்தார். அகிம்சை, கதர், தீண்டாமை, நூற்பு, வாக்குரிமை அரசியல் பிரச்சனைகளுக்கு அறவழியை பின்பற்றல் ஆகியவை பற்றி காந்திக்கும் பிற முக்கிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுன்னு சொல்றாங்க. அடுத்தது 84வது வினா. 84 வினா 84ங்க. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. ஒன்று பாருங்க, வைஸ்ராயை சந்திக்க முடியாமையால் தனிமனித சத்தியாகிரகத்தை துவங்குவதென முடிவு செய்தார். 2, காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டதை ஆகஸ்ட் 1 தொடர்ந்து 1933 ஆகஸ்டிலிருந்து 1934 செப்டம்பர் வரை நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கானோர் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதாயினர். 3, அவர்கள் அனைவரும் போலீசாரின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகினர். இதற்கான சரியான விடை பாருங்க, 1, 3 சரிங்க. 1, 3 சரிங்க. அப்ப 2 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டதை ஆகஸ்ட் 1 கைது செய்யப்பட்டதை ஆகஸ்ட் 1 தொடர்ந்து 1933 ஆகஸ்டிலிருந்து 1934 செப்டம்பர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர்ல மார்ச் வரை நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கானோர் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதாயினர். அவர்கள் அனைவரும் போலீசாரின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயினர். வைஸ்ராய் சந்திக்க முடியாமையால் தனி மனித சத்தியாகிரகத்தை துவங்குவதென முடிவு செய்தனர். காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்டில் தொடங்கி 1933 ஆகஸ்டில் 1934 மார்ச் வரை நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கானோர் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதாகினர். அவர்கள் அனைவரும் போலீசாரின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயினர். கடைசி வினாங்க, வெற்றிகரமா 85 கொஸ்டின் பார்த்து முடிக்க போறோம். பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறான கூற்றை தேர்வு செய்க. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறாதவரை வகுப்புவாத பிரச்சனை தீராது என்று நேரு வாதிட்டார். தீண்டத்தகாதோர் என கருதப்பட்டோருக்கு தனி தொகுதி வழங்கப்படுவதை பற்றி பிரிட்டிஷ் அரசின் திட்டம் வகுப்புவாத பிரச்சனையை மேலும் சிக்கல் உடையதாய் ஆயிற்று. 3, அப்படியானால் தீண்டாமை நிரந்தரமாக்கப்பட்டுவிடும் என்று கருதிய காந்தி அத்திட்டத்தை அடியோடு எதிர்த்தார். அம்பேத்கரும் ஜின்னாவும் தனி தொகுதி திட்டத்தை எதிர்த்தனன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான பாருங்க, 1, 2 சரிங்க. 1, 2 சரி, 1, 4 தவறுங்க. 1 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க நேரு என்று கொடுக்கப்பட்டிருக்கு, காந்திங்க. இங்க நேரு அல்ல, காந்தி. அதே பார்த்தோன்னா இங்க எதிர்த்தனம் போட்டிருக்கு, எதிர்த்தனர் என்று போட்டிருக்கு, எதிர்க்கவில்லை, ஆதரித்தனர். ஓகேங்களா. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறாத வரை வகுப்புவாத பிரச்சனை தீராது என காந்தி வாதிட்டார். தீண்டத்தகாதோர் என கருதப்பட்டோருக்கு தனி தொகுதி வழங்கப்படுவதை பற்றிய பிரிட்டிஷ் அரசின் திட்டம் வகுப்புவாத பிரச்சனையை மேலும் சிக்கல் உடையதாய் ஆயிற்று. அப்படியானால் தீண்டாமை நிரந்தரமாக்கப்பட்டுவிடும் என்று கருதிய காந்தி அத்திட்டத்தை அடியோடு எதிர்த்தார். அம்பேத்கரும் ஜின்னாவும் தனி தொகுதி திட்டத்தை ஆதரித்தனர். பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறாத வரை வகுப்புவாத பிரச்சனை தீராது காந்தி வாதிட்டார். தீண்டத்தகாதோர் என கருதப்பட்டோருக்கு தனி தொகுதி வழங்கப்படுவதை பற்றிய பிரிட்டிஷ் அரசின் திட்டம் வகுப்புவாத பிரச்சனையை மேலும் சிக்கல் உடையதாயிற்று. அப்படியானால் தீண்டாமை நிரந்தரமாக்கப்பட்டது விடும் என்று கருதிய காந்தி அத்திட்டத்தை அடியோடு எதிர்த்தார். அம்பேத்கரும் ஜின்னாவும் தனி தொகுதி திட்டத்தை ஆதரித்தனர். இதோட 85 வினா முடிஞ்சுங்க. இதோடு இந்த வீடியோ நிறைவுபடுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.